உள்ள ஒரு சப்ளிமெண்ட்ரி என்னதுன்னா ஸ்டோரி ஆஃப் கிரிஜ்லி கப் அப்படின்றான். அப்போ கிரிஜ்லி கப்புன்றது ஒரு இனத்தை குறிக்கும். எதனோட இனத்தை குறிக்கும்னா ஒரு பியர்னா கரடி இனத்தை குறிக்கக்கூடிய ஒரு இனம். கரடியில் உள்ள ஒரு இனத்தை குறிக்கும். இப்போ உதாரணத்துக்கு சிங்கம் அப்படின்றான். சிங்கம்ன்றது ஒரு இனம். சிங்கம்ன்றது இந்தியாவில் உள்ள சிங்கம் வேறு, ஆப்பிரிக்காவில் உள்ள சிங்கம் வேறு. பேர் ஒன்று தான், சிங்கம் தான். இப்போ கரடி அதே மாதிரி ரெண்டுமே கரடி தான். இந்தியாவில் உள்ள கரடியும் வேறு தான். இது கிஜ்லி கப் அப்படின்றது நம்ம அமெரிக்காவில் உள்ள ஒரு கரடி இனம். ரைட்டா? அமெரிக்காவில் உள்ள ஒரு பெனின்சுலாவில் உள்ள ஒரு கரடி இனம். கரடியோட இனத்தை குறிக்கும். இப்போ ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு இனம் கரடி தான், எல்லாம் பொது பேர். ஆனால் இனம் ஒரு பேர் வச்சுருப்பாங்க. ரைட்டா? அப்போது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த லிட்டில் சைக்ளோன்றது ஒரு கரடி, சின்ன குட்டி கரடி. இது குட்டி கரடியோட பட்டப்பெயர். ரைட்டா? லிட்டில் சைக்ளோன் என்னது? புயல்னு அர்த்தம். சின்ன புயல் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு ஒரு பட்டப்பெயர் வந்திருக்கு. அப்போ ஏன் அந்த கரடி என்னதுன்னா குட்டி கரடி. நான் சொல்லிடுறேன் இந்த கதையை பற்றி, பிறகு இதில் வாம்போம். இப்போது இந்த குட்டி கரடிக்கு பேர் என்னது? லிட்டில் சைக்ளோன். ஒரு பட்டப்பெயர் வழங்கப்பட்டது. இது எந்த இனத்தை சேர்ந்தது? கிர்ஜி ஹப் என்ற ஒரு கரடி இனத்தை சேர்ந்தது. சரியா? இந்த லிட்டில் சைக்ளோன்ற ஒரு குட்டி கரடியும் இது கூட பிறந்த இன்னொரு கரடியும், 2 கரடி இருந்தாங்க, சின்ன குட்டி கரடிகள். அவங்க அம்மா இருந்தது. சரியா? 3 பேர் காட்டில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. திடீர்னு வேடன் என்ன பண்ணால் அவங்க அம்மாவை சுட்டு கொண்டுட்டான். அது செத்து போச்சு. இது 2 அழுதுகிட்டே காட்டுக்குள்ளே ஓடி போயிடுச்சு. சரியா? வேறு கொஞ்ச நாள் 2மே தனியாக இருந்தது, சின்ன கரடிகள், குட்டி கரடிகள். வேறு திரும்பி இதை வேட்டையாட வந்தாங்க. அப்போ இந்த குட்டி கரடி, இந்த லிட்டில் சைக்ளோனோட கூட பிறந்த இன்னொரு குட்டி கரடி இருக்கு இல்லையா, அது கடுமையாக போராடியது. அந்த வேட்டையாடுபவர்கள் மேலே கடுமையாக போராடி அது இறந்து விட்டது. ரைட்டா? அப்போ கடைசியாக இந்த லிட்டில் சைக்ளோன், இந்த குட்டி கரடி பிடிபட்ட உடனே இதை என்ன பண்ணாங்கன்னா ஜூவில் கொண்டே விட்டாங்க. ஜூ இருக்கு இல்லையா, மிருக காட்சி சாலை இருக்கு இல்லையா, ஒரு கூண்டில் அடைச்சி கூண்டுக்குள்ளே உள்ளே வச்சுட்டாங்க. அப்போ அங்கே என்ன பண்ணுச்சுன்னா, வேறு கரடிகளில் இருக்கும் இல்லையா, எங்கே போனாலும் ஒரு எதிர்ப்பு இருக்குதான். இது குட்டி கரடி அங்கே வேறு பெரிய கரடிகளில் இருந்தது ஜூவில். அப்போது அந்த கரடிகளில் இதை பார்த்து சின்ன கரடியாக இருக்கே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்துச்சு. ஆனால் இது அப்படி இல்லை. இது ஒரு சின்ன குட்டி கரடி, இருந்தாலும் முரட்டு கரடி. இது என்ன பண்ணுச்சு, கேட்டை திறந்த உடனே ஜூவில் எந்த விதமான பயமும் இல்லாமல் எல்லா கரடிகளையும் அப்படியே பார்த்துச்சு. கொஞ்சம் கூட பயம் கிடையாது. அப்போ அந்நேரம் ஒரு பெரிய கரடி இதை தாக்க வந்துச்சு. இது என்ன பண்ணிச்சுன்னா அதை தாக்கி ஓட விட்டுச்சு. இது சின்ன குட்டி கரடி தான், இருந்தாலும் தைரியமான குட்டி கரடி அந்த பெரிய ஜூவில் உள்ள பெரிய கரடியை அடித்து தாக்கி ஓட விட்டுச்சு. அப்போ அதை பார்த்த மித்த கரடிகளில் பயந்து போச்சு. இதை பார்த்துட்டு, ஆஹா இது என்னடா சின்ன கரடியாக இருக்குது, இந்த மாதிரி செய்தேன்னு சொல்லிட்டு. அதனால தான் இந்த கரடியை இந்த குட்டி கரடியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இவ்வளோ தான் கதை. ரைட்டா? சப்ளிமெண்ட்ரி இது பேர் என்னது? சப்ளிமெண்ட்ரி பேர் என்னது? கிர்ஜ்லி ஹப் அப்படின்னு. கிர்ஜ்லி ஹப்ன்றது கரடி இனம். அந்த குட்டி கரடி பேர் என்னது? லிட்டில் சைக்ளோன். அந்த ஏன்னா அது கூண்டை விட்டு வெளியே வந்தோடனே புயல் மாதிரி இருந்ததாம். அதோட அடி அந்த சின்ன குட்டி கரடி அந்த பெரிய கரடி அடிக்கும்போது புயல் மாதிரி அடிச்சிட்டான். அதை தான் இது சொல்கிறான். சரியா? இப்போ சப்ளிமெண்ட்ரி பேர் என்னது? லிட்டில் சைக்ளோன். அது ஸ்டோரி என்னது? அது கிர்ஜி ஹப்னா அந்த கரடி இனம். அப்போ வாட் கைண்ட் ஆஃப் அனிமல் வாஸ் லிட்டில் சைக்ளோன் அப்படின்னா, லிட்டில் சைக்ளோன் எந்த விதமான ஒரு மிருகங்களை சார்ந்தது, எந்த இனத்தை சார்ந்ததுன்னு கேட்குறான். இந்த லிட்டில் சைக்ளோனோட பேர், அந்த குட்டி கரடிக்கு ஒரு பேர், பட்டப்பேர். இப்போ நம்ம நாய்களுக்கெல்லாம் பட்டப்பேர் வழங்குறோம்ல, மணி, தாமஸ் அப்படின்னு வழங்குறோம் இல்லையா நாய்களுக்கு. அதே மாதிரி இதுக்கு ஏன் வந்துச்சுன்னா, அந்த ஜூவில் வந்த உடனே மீதி கரடிகளை அடித்து துரத்திடுச்சு. அதனால தான் இதுக்கு அந்த லிட்டில் சைக்ளோன் பேர் வந்தது. அது இந்த தான் கேட்குறான். வாட் கைண்ட் ஆஃப் அனிமல் வாஸ் லிட்டில் சைக்ளோன் அப்படின்றான். இந்த சின்ன சைக்ளோன் என்ற ஒரு கரடியோட எந்த இனத்தை சார்ந்தது அப்படின்னா, கிர்ஜ்லி பியர் ஹப். பியர்னு என்னது? கரடி. கிர்ஜ்லி பியர் ஹப் என்ற இனத்தை சார்ந்தது. ரைட்டா? அப்போ அந்த கதையை என்ன சொல்லிட்டேன், அது தான் கொஸ்டின் வரும். ஒய் வாஸ் த சைல்டு லிட்டில் ஒய் வாஸ் ஹீ கால்டு லிட்டில் சைக்ளோன். அப்போ அது பார்த்தீங்களா, ஏன் அந்த ஹீன்ற யாரை குறிக்குது? கரடி, சின்ன கரடியை குறிக்குது. அந்த சின்ன கரடி ஏன் லிட்டில் சைக்ளோன் என்று
அறியப்பட்டது. ஏன்? அந்த கூண்டை விட்டு வெளியில் அனுப்பின உடனே அது தைரியமாக கொரேஜியஸாக நின்று பார்த்துச்சு, எல்லா கடையில் முறைச்சி பார்த்துக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக. அதாவது அதனால தான் பிகாஸ் ஹீ வாஸ் எனர்ஜெட்டிக்னா ரொம்ப தைரியமானது, அண்டு ஃபியர்லெஸ், பயமில்லாதது. ரைட்டா? பார்த்துக்கிட்டிங்களா? அந்த கதையை சார்ந்து வரும் கொஸ்டின்லாம். அப்போ ஹூ கேர்டு த லிட்டில் சைக்ளோன், யார் இந்த லிட்டில் சைக்ளோனை பாதுகாத்தார்கள் அப்படின்னா இந்த ஜூவில் இருக்காங்க இல்லையா, ஜூவை நடத்துகிறவங்க தான் பாதுகாத்தாங்க. ரைட்டா? த நேரேட்டர் அண்ட் ஹிஸ் கம்பேனியன்ஸ். அப்போ நேரேட்டர் வந்து கதை சொல்கிற ஆள் யார்? கதை சொல்கிறது வந்து ஜூவில் வந்து வேலை பார்க்குற ஆள் மாதிரி இருக்குது. ரைட்டா? அப்போ த நேரேட்டர்னு கதை சொல்லுபவர் மற்றும் அவரோட நண்பர்கள் அப்படின்னா அந்த ஜூ ஊழியர்கள் மற்றும் அவரோட நண்பர்கள்னு அர்த்தம். ரைட்டா? அந்த ஜூ ஊழியர்களில் ஒருத்தர் தான் கதை சொல்கிற மாதிரி இந்த கதை அமைந்திருக்கிறது. ரைட்டா? அப்போ வாட் குவாலிட்டிஸ் டிட் த ஹப் ஷோ. அப்போ ஹப்புன்னு என்னது? அந்த கரடி தான் ஒரு ஹப்பு, கிரிஜிலி, பியர் ஹப்பு எல்லாம் ஒரே இனம் தான். ரைட்டா? ஒரு இனத்தோட பேர். ரைட்டா? அதை வாட் குவாலிட்டி, என்ன விதமான குணநலங்கள் டிட் த ஹப்பு ஷோ, ஹப்புன்னு இந்த கரடி காண்பித்தது அப்படின்னு கேட்குறான். என்ன குணநலங்கள்? கரேஜ் அண்ட் இன்டெலிஜென்ஸ். கரேஜ்னால் தைரியம் மற்றும் புத்திசாலித்தனம். இதோட தைரியம் இருக்கிறதுனால தான் சின்ன குட்டி கரடியாக இருந்தால் கூட பெரிய கரடியே தோற்கடிச்சிருச்சு. ரைட்டா? அண்ட் புத்திசாலித்தனமும் இருக்கும். ஏன்னா இது வீண் வம்புக்கு போகாது, யார் கூடயும் வம்பு இழுக்கா, தைரியமாக இருந்தால் கூட வம்புக்கு போகாது. அதனால தான் இதை என்ன சொல்கிறாங்க? இன்டெலிஜென்ஸ்னு சொல்கிறாங்க. ரைட்டா? இப்போ வாட் இஸ் த லிசன் மெயின் தீம், இந்த பாடத்திலிருந்து முக்கியமான கருத்து என்ன? வாட் இஸ் த லிசன் அப்படின்னா இந்த பாடத்திலிருந்து மெயின் தீம் முக்கியமான கருத்து என்னன்றான். அப்போ அண்டர்ஸ்டாண்டிங் அண்டு ரெஸ்பெக்டிங் அனிமல்ஸ். அண்டர்ஸ்டாண்டிங்னா புரிந்து கொள்ள வேண்டும், மரியாதை தர வேண்டும். ரைட்டா? விலங்குகளை புரிந்து கொண்டு மதிப்பதே நல்லது. ரைட்டா? அப்படின்னா மீனிங் என்னது? விலங்குகள் வந்து அந்த விலங்குகள் சொல்கிறான், அந்த விலங்குகளை புரிந்து கொண்டு நடப்பதே நல்லது அப்படின்ற மீனிங் என்னென்னா, அந்த குட்டி கரடின்றதுனால பெரிய கரடிகள் ஜூவில் உள்ள அட்டாக் பண்ண வந்துச்சு இல்லையா, அது தவறுன்னு சொல்லாமல் சொல்கிறான். ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு வாட் லிசன் லேர்ன் ஃப்ரம் ஹியர் அப்படி தான். சரி, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறான் பார்ப்போமா? அப்போ அடிஷ்னல் லாங் டேர்ம் கொஸ்டின்ஸ் என்னது? வாட் லிசன் டு வி லேர்ன் ஃப்ரம் த ரிவர்ஸ் அப்படின்ட்டான். இந்த அடுத்த கொஸ்டின் வேறு டாப்பிக்கில் வருது. ரிவர்னால் ஆறுகள் இருந்து வருகிறது. அடுத்த லெசன் வந்து ஆறுகளிலிருந்து வருகிறது. அதாவது வாட் லிசன் டு வி லேர்ன் ஃப்ரம் ரிவர்ஸ். ரிவர்னால் ஆறுகள்லேருந்து வரக்கூடியது என்னன்னு பார்ப்போம். அது என்ன செய்யும்? கீப் மூவிங் ஃபார்வேர்ட் டெஸ்பைட் ஆப்ஸ்டக்கிள்ஸ் அப்படின்னா அது என்ன செய்யும்? ஆறுகள் என்ன செய்யும்? அது தண்ணி போயிட்டே தானே இருக்கும். கல்லுகள் இருந்தால் கூட, கல் இருக்குன்னு சொல்லி தண்ணி நிற்காது. கல்லை மோதி தடுத்து அதுக்கு மேலே போயிட்டே தான் இருக்கும். கல் தடுத்தா கூட அதுக்கு மேலே ஏறி அதை பாட்டு போயிட்டே தான் இருக்கும். அதான் ஆப்ஸ்டக்கிள்ஸ் அப்படின்றாங்க. ரைட்டா? அது நகர்ந்து கொண்டே இருக்கும். ரைட்டா? கீப் மூவிங், அது சென்று கொண்டே இருக்கும். ஃபார்வேர்டு, முன்னோக்கி சென்று கொண்டே இருக்கும். டெஸ்பைட் அப்ஸ்டைக்கிள்ஸ். டெஸ்பைட்னா அப்ஸ்டைக்கிள்கள் என்னது? அதாவது எதிர்ப்புகள் இருந்தாலும் அதையும் எதிர்த்து முன்னோக்கி சென்று கொண்டிருக்கும். டெஸ்பைட் அப்ஸ்டைக்கிள்ஸ்ன்னு சொல்கிறான். டெஸ்பைட்னா அப்படி இருந்த போதிலும் எதிர்த்து, டெஸ்பைட்னா எதிர்த்து, எதை? அப்ஸ்டைக்கிள், எதிர்ப்புகளையும் எதிர்த்து சென்று கொண்டிருக்கும். எதிர்ப்புகள் இருந்த போதிலும், டெஸ்பைட்னா இருந்த போதிலும் வச்சுக்கோங்களேன், அப்ஸ்டைக்கிள்கள் இருந்த போதிலும் அது என்ன செய்யும்? கீப் மூவிங் ஃபார்வேர்ட் அப்படின்றான். ரைட்டா? சரி, நெக்ஸ்ட்டு ஒய் ஆர் த ரிவர்ஸ் இம்பார்ட்டண்ட். ஆறுகள் எதற்கு முக்கியத்துவம் வாய்ந்தவை அப்படின்னா எதுக்கு அப்படின்னா அது நம்மளுக்கு தண்ணி வழங்குகிறது அண்டு வாழ்க்கையை வழங்குகிறது. ரைட்டா? தண்ணி மட்டும் வழங்குகிறது, அது ஏகப்பட்ட பொருள்களை வருகிறது. ரைட்டா? தே ப்ரொவைட் வாட்டர் அண்ட் சப்போர்ட் லைஃப். வாழ்க்கைக்கு உதவி செய்கிறது. ரைட்டா? அப்போது வாட் டஸ் நேச்சர் டீச்சர்ஸ் அப்படின்றான். என்ன நம்மளுக்கு இயற்கை கற்றுக் கொடுத்தது அப்படின்றான். வாட் டஸ் நேச்சர் இயற்கை கற்றுக் கொடுத்தது டீச்சர்ஸ் அப்படின்றான். என்னது? பேசியன்ஸ் அண்டு பெர்சிவரன்ஸ் அப்படின்றான். பெர்சிவரன்ஸ் என்னது? விடாமுயற்சி. அதாவது பேஷன்ஸ்னால் என்னது? அமைதி மற்றும் விடாமுயற்சியை நம்மளுக்கு இது கற்றுக் கொடுத்தது. சரியா? சரி, நெக்ஸ்ட் ஒய் ஷுட் வைல்டு லைஃப் பி ப்ரொடெக்டட். ஏன் வனவிலங்குகள் பாதுகாக்கப்பட வேண்டும்? வனவிலங்குகள் ஏன் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னு கேட்குறான். ஏன்னா எக்கோசிஸ்டம்ஸ், அதாவது எக்கோலஜிக்கல் சுற்றுப்புற சூழ்நிலைகள் வனவிலங்குகள் பாதுகாப்புனால தான் நல்ல முறையில் இருக்கும் அப்படிங்கிறான். சரியா?
நெக்ஸ்ட் ஒய் ஷுட் வைல்ட் லைஃப் பி ப்ரொடெக்டட் அப்படின்னு டு மெயின்டைன் எக்காலஜிக்கல் பேலன்ஸ், அதாவது சுற்றுப்புற சூழ்நிலை சமமாக இருப்பதற்கு சுற்றுப்புறத்தில் உள்ள சூழ்நிலைகள் என்வைர்மெண்ட் பேலன்ஸ்னால் சமநிலையாக இருப்பதற்கு இந்த வைல்டு லைஃப் அதாவது வனவிலங்குகள் பாதுகாப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. ரைட்டா? அப்போ வாட் இஸ் த ஓவரால் மெசேஜ் டு யூனிட் 3? இந்த யூனிட் 3 இப்போ படித்தோம் இல்லையா, இதில் மொத்தம் என்ன செய்தி சொல்லப்பட்டுள்ளதுன்னு கேட்குறான். அப்போ ரெஸ்பெக்ட் நேச்சர் அண்ட் லேர்ன் ஃப்ரம் இட் அப்படின்றான். இயற்கைக்கு மரியாதை கொடுங்கள், அதிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு அடுத்தது நெக்ஸ்ட் என்ன பாருங்கள், யூனிட் 3 ஓல்டு மேன் ரிவர்னு சொல்கிறான். ஓல்டு மேன் ரிவர்னா வயதான மனித ரிவர் கிடையாது, அதாவது இது பழைய காலத்து நதி என்று பொருள்படுகிறது. ரைட்டா? ஓல்டு மேன் ரிவர் என்பது பழைய காலத்து நதி என்று சொல்லப்படுகிறது, பழமையான நதி, பழமை வாய்ந்த நதி என்று சொல்லப்படுகிறது. ரைட்டா? அப்போ இதிலிருந்து என்னது, இது ஒரு சப்ளிமெண்ட்ரி. ரைட்டா? இது ஒரு சப்ளிமெண்ட்ரி. என்ன சொல்லியிருக்கான்னு பார்ப்போமா? ஹூ இஸ் த ஆதர் ஆஃப் த ஓல்டு மேன் ரிவர் அப்படின்றான். அப்போ ஏஜி கார்டினர் அப்படின்றான். அப்போ ரிவரு கார்டினர் ரெண்டுக்கு ஒரு சம்பந்தம் இருக்குதா? ரிவர்னு என்னது? ஆறு. கார்டன் என்னது? தோட்டம். ஆறு தோட்டம், பயிர்கள், செடிகள், கொடிகள். அப்போ இந்த ஆறு எல்லாம் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வருதா? ஆறுக்கும் தோட்டத்தில் இருந்த மரங்கள் தான் இருக்கும். அப்போ இதுக்கு அந்த ஒரு மரங்களை தாண்டி தானே ஆறுகள் போகும். அப்போ பார்த்துங்க, கார்டினர்னு வருது. இதை வச்சு நீங்கள் இதை எழுதியவர் யாருன்னு கேட்டாங்கன்னு சொன்னால், எனது ஓல்டு மேன் ரிவரை எழுதியவர் யாருன்னா கேஜி கார்டினர் மரங்கள் இருக்கக்கூடியது கார்டன். ரைட்டா? அப்போ மரங்களை தாண்டி தான் ரிவர் போகும். இதிலே ஒரு லிங்க் இருக்குது. ரைட்டா? இதை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா? இது மனப்பாடம் பண்ண அவசியம் இல்லை. விச் ரிவர் இஸ் மென்ஷன்ட் இன் த லிசன்? இந்த பாடத்தில் எந்த ஆறு சொல்லப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறான். இந்த தாம்சன், அதாவது தேமஸ் ரிவர் அப்படின்றான். அதாவது தேம்ஸ் ரிவர் என்ற ஒரு நதி. அதாவது இந்த தேம்ஸ் ரிவர் தான் இந்த ஓல்டு மேன் ரிவரில் வந்து சொல்லப்பட்டுள்ளது. ரைட்டா? அப்போது ஒய் இஸ் த ரிவர் கால்டு ஓல்டு மேன் ரிவர்? ஏன் இந்த ஆறு ஓல்டு மேன் ரிவர் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னா, பிகாஸ் இட் ஹேஸ் ஏ விட்னஸ்டு மெனி ஜெனரேஷன்ஸ் அண்ட் சேஞ்சஸ் அப்படின்றான். இந்த ரிவர் இந்த ரிவரை குறிக்கிறது. ஹேஸ்னு இருக்கிறது. விட்னஸ்னால் சாட்சியாக இருக்கிறது. எப்படி? மெனி ஜெனரேஷன்ஸ், பல ஜெனரேஷன்களை கடந்து இது சென்று கொண்டு இருக்கிறது. அப்படின்னா தாத்தா பாட்டி பாட்டனுக்கு போட்டேன் அதுக்கு மேலே வந்து அது ஓடிட்டு அத்தனை 1000 ஆண்டு காலமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. மெனி ஜெனரேஷன்ஸ் அண்டு சேஞ்சஸ், அதாவது பல ஜெனரேஷன்கள் மற்றும் பல பருவகால மாற்றங்களையும் கடந்து இது வற்றாமல் சென்று கொண்டிருக்கிறது. அதுதான் இந்த ஓல்டு மேன் ரிவர்னு சொல்கிறாங்க. அதாவது பல ஜெனரேஷன்கள், தாத்தா இப்போ பையன் இருப்பான், அவங்க அப்பா தாத்தா பாட்டி ஈட்டி பூட்டி இல்லை அதுலேருந்து அந்த ரிவர் ஓடிக்கிட்டு இருக்குது இன்றைக்கி வரைக்கும். அப்போ எத்தனை கிளைமேட் சேஞ்சுகளை பார்த்துருக்கோம். அதான் சொல்கிறான். அதனால தான் இது ஓல்டு மேன் ரிவர் என்று சொல்லப்படுகிறது. பிகாஸ் இட் ஹேஸ் விட்னஸ்னால் இது சாட்சியாக அமைகிறது. எதற்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெனி ஜெனரேஷன் அண்ட் சேஞ்சஸ். மெனினா பல ஜெனரேஷன்களை கடந்து பல பருவகால நிலைகளை கடந்து இது ஓடிக்கொண்டு இருக்கிறது என்பதுக்கு சாட்சியாக இருக்கிறதுனால இதை ஓல்டு மேன் ரிவர் என்று அழைக்கிறார்கள். ரைட்டா? அப்போ வாட் டஸ் த ரிவர் சிம்பாலைஸ் அப்படின்றான். இந்த ஆறானது எதற்கு ஞாபகமாக அமைகிறது அப்படின்றான். அப்போ கண்டினியூட்டி அண்ட் த ஃப்ளோ ஆஃப் லைஃப் அப்படின்றான். கண்டினியூட்டினா தொடர்ச்சியாக ஓடிட்டு இருக்கு இல்லையா, நிற்கல இல்லையா. கண்டினியூட்டி அண்ட் த ஃப்ளோ ஆஃப் லைஃப் அப்படின்றான். அப்போது தொடர்ச்சி மற்றும் வாழ்க்கையின் ஓட்டத்தை இது உணர்த்துகிறது அப்படின்றான். ஒரு மனுஷனோட தொடர்ச்சியான வாழ்க்கையோட ஓட்டத்தை இது உணர்த்துகிறது என்று சொல்கிறான். வாட் டஸ் த ரிவர் சிம்பாலைஸ்? அப்போ இந்த ஆறானது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டதுக்கு இதைத்தான் சொல்கிறான். என்ன சொல்கிறான் பாருங்களேன். அப்படின்னு சொன்னால், அதாவது கண்டினியூட்டி தொடர்ச்சி மற்றும் ஃப்ளோ ஆஃப் த லைஃப் அப்படின்றான். அதாவது வாழ்க்கையின் ஓட்டத்தையும் அதன் தொடர்ச்சியையும் இது விளக்குகிறது. ரைட்டா? வாட் இம்ப்ரெஸ்டு த ஆதர் எபவுட் த ரிவர் அப்படின்னா, இந்த ஆறானது அந்த ஆசிரியர், அதை எழுதிய ஆசிரியரை எவ்வாறாக இம்ப்ரெஸ் செய்தது அப்படின்னு கேட்குறான். அப்போ என்ன எவ்வாறாக? இட்ஸ் கால்ம்னஸ் அண்டு டைம்லெஸ் நேச்சர் அப்படின்றான். அதன் அமைதியும் மற்றும் மாறாத தன்மையும். ரைட்டா?
அதாவது இந்த ஆறு இது இப்போ நம்ம படித்தோம்ல, இந்த ஆறோட அமைதி, அது அமைதியாக ஓடிக்கிட்டு இருக்கும் சவுண்டு இல்லாமல். அதோட அமைதியும் மாறாத தன்மை, அது மாறாத தன்மைன்னா வற்றாத தன்மை தான் இந்த 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 கவிதையை எழுதிய ஆசிரியரை இம்ப்ரெஸ் செய்தது. இம்ப்ரெஷன் என்னது? ஒரு ஆர்வத்தை உண்டாக்கியது. வாட் இம்ப்ரெஸ் த ஆதர் ஆஃப் த போயம் அப்படின்னா அந்த ஆரோட அமைதியும் மற்றும் என்னது அதனோட மாறாத தன்மையும். ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு த போயம் ரிவர். ரைட்டா? அடுத்து இன்னொரு போயம் இருக்குது, ரிவர், ஆறுன்னு மட்டும்தான் இருக்கிறது. இது என்னென்னு பார்ப்போம். அதே சேம் தான் வரும். ரைட்டா? அது இதுக்கு முன்னே படித்தது ஓல்டு மேன் ரிவர். ரைட்டா? இது வெறும் ஆறு. இந்த ஆறு என்ன சொல்லுகிறதுன்னு பார்ப்போம். ஓல்டு மேன் ரிவரை பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ வெறும் ஆறுன்னு ஒன்று இருக்குது போயமில். இது போயம். இதில் என்ன சொல்கிறேன்னு பார்ப்போம். இது எழுதியவர் யாருன்னா, அப்போது பவுலர்ஸ், அதாவது ஆன் பவுலர்ஸ்ன்றான். இதுக்கு நான் பேர் சொல்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ரைட்டா? பேர் இதுதான். அது எப்படி நம்ம ஞாபகம் வைக்கின்ற ஒரு ஷார்ட்கட் சொல்லித்தரேன். அப்போது வேர் டஸ் த ரிவர் பிகின் அப்படின்றான். எங்கே? மலைகளில் தான் நதி உருவாகும். மலைகளில் மழை பெஞ்சு, மலைகள் நம்ம குற்றாலம் இருக்கு இல்லையா, அது மலையில் மழை பெஞ்சு அதுலேருந்து அந்த மலைகளில் கீழே இப்போ நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை பெஞ்சதுன்னா அங்கே நீர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இங்கே ஒன்று சேர்ந்து பெரிய இது மாதிரி வரும். பெரிய ஒரு ரிவர் மாதிரி வந்துக்கிட்டு இருக்கும். அப்போ இது ஒரு மனுஷனோட வாழ்க்கையை குறிக்கும். நான் முதலே சொல்லிடுறேன். எப்படின்னா, இந்த ஆறானது மலைகளில், இந்த போயமில் என்ன சொல்ல வரான்ட்டு, மலைகளில் அங்கங்கே சின்ன சின்ன நீர்வீழ்ச்சிகளாக விழுகும். அந்த எல்லா நீர்வீழ்ச்சிகளும் ஒன்று சேர்ந்து கீழே வரும்போது கல்லுகள், மண்ணுகள், தடைகளில் எக்கச்சக்கம் இருக்கும். அதையே மீறி, ரைட்டா, அதுக்கு மேலே தானே வரும், அதையே மீறி வந்துக்கிட்டு இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஏரியா வந்தவுடனே சமதளமாக இருக்கும். அதுக்கடுத்து அமைதியாக ஓடுறது கூட தெரியாது. அந்த கல்லுக்கு மேலே நீர் ஓடும்போது அந்த ஓட்டம் தெரியும், நம்மளுக்கு சவுண்டு வரும், பார்த்துறீங்களா? ஆனால் அமைதியான நிலத்தில் ஓடிக்கிட்டு இருக்கும்போது அப்போ சவுண்டு வராது. அப்போ கடைசியை போய் கடலில் போய் முங்கிடும். இது மனுஷனோட வாழ்க்கையோட ஒப்பிட்டு சொல்லுகிறார் இந்த ஆசிரியர். எப்படின்னா, இப்போ மனிதன் சிறு குழந்தையாக பிறக்கும்போது அப்படின்றான். எங்கே ஒப்பிடுகிறான்னா, மனிதன் சிறு குழந்தையாக இருக்கும்போது எதை ஒப்பிடுறான் தெரியுமா? நதியில், நதி மலையிலிருந்து வர்றது தான் ஒப்பிடுறான். நதி மலையிலிருந்து வருவது இளம் பருவம். அப்போ அந்த வந்த நதிகள் தடைகள் எல்லாம் மீறி ஓடுதில்ல, தரையில் தடைகளை மீறி ஓடும். அது இளமை பருவம், 18 வயசுக்கு மேலே. அதுக்கடுத்து கொஞ்சம் நேரம் ஓடினதுக்கப்புறம் சமதளத்தில் ஓடும்போது அமைதியாக ஓடும். அது முதுமை பருவம். கடைசி என்ன பண்ணிடும்? கடலில் போய் விழுந்துடும். அது செத்து போன பருவம். ரைட்டா? மனுஷன் செத்துறான் இல்லையா, அதை தேவை ஒப்பிடுகிறார். இந்த 4 ஸ்டேஜையும் காமிக்கிறார். ரைட்டா? இளமை பருவம், அதாவது குழந்தை பருவம், இளமை பருவம், முதுமை பருவம், இறப்பு பருவம். அப்போ குழந்தை பருவம் என்னது? நதி மேலேருந்து விழுகும்போது. அப்போ விழுந்து மணல், ஜல்லி, கல் மேலே ஓடும்போது இளமை பருவம். ரைட்டா? அது குழந்தை பருவம், விழுகும்போது மலையிலேருந்து. அதுக்கடுத்து ஜல்லி எதிர்ப்பை மீறி ஓடுறது இளமை பருவம். அதுக்கு மேலே சமதளத்தில் ஓடுறது முதுமை பருவம். கடலில் போய் கலக்கிறது அது என்னது? இறக்கக்கூடிய பருவம் சொல்கிறார். அது இந்த 4 ஸ்டேஜை தான் இவர் சொல்கிறார் ஆசிரியர். ரைட்டா? இந்த ரிவர், இந்த ஆறானது த போயம் ரிவர், போயம்ன்றது ஒரு கவிதை. இதை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹூ ரோட் த ரிவர் அப்படின்றான். அப்போ கரோலைன் அண்டு பவுலர்ஸ் அப்படின்றான், பவுலர்ஸ் அப்படின்றான். கரோலைன் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? அப்போ இதை நான் சொல்லித்தரேன் எப்படின்ட்டு. ரைட்டா? பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி பேரை ஞாபகம்னு சொல்லித்தரேன். வேர் டஸ் த ரிவர் பிகின்? எங்கே ஆறு ஆரம்பிக்கிறது? மலையிலிருந்து. நான் இப்போ தான் சொல்லி முடித்தேன். எங்கே ஆரம்பிக்கிறது? மலையிலிருந்து ஆரம்பிக்கிறது. இந்த ஹில்ஸ். ரைட்டா? வேர் டஸ் த ரிவர் டூ அஸ் இட் ஃப்ளோன் அப்படின்றான். வேர் டஸ் த ரிவர் டூ அஸ் இட் ஃப்ளோன் அப்படிங்கிறான். அப்படின்னா இப்போ இது எந்த வழியாக கூடி ஓடுகிறது? ஃப்ளோன்னா ஓடுகிறது. ரைட்டா? எங்கே? வாட் டஸ்ன்னு எவ்வாறு, த ரிவர் டூ இட் ஃப்ளோ, எப்படி எதை நோக்கி ஓடுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை பாருங்கள். இட் பாசஸ் வில்லேஜஸ், டவுன்ஸ் அண்டு வேலிஸ். இது எதை நோக்கி இதை கடந்து செல்கிறது? கிராமங்கள், நகரங்கள் மற்றும் வேலிகள், பள்ளத்தாக்குகள், இவைகளை எல்லாம் கடந்து செல்லுகிறது. ஃப்ளோஸ். ரைட்டா? அடுத்து வேர் டஸ் த ரிவர் எண்ட் இட்ஸ் ஜர்னி? இந்த ஆறானது எங்கே போய் முடிகிறது? வேர் டஸ் த ரிவர், வேர் டஸ் த ஆறு அண்டு
எண்ட்ஸ் இட்ஸ் ஜேர்னி. எண்ட்ஸ்னால் முடிகிறது, இட்ஸ் ஜேர்னி அதோட பயணத்தை எங்கே முடிக்கிறது அப்படின்னா கடலில் தானே, கடலில் முடிக்கிறது. பார்த்துக்கோங்க. கம்பேரிட்டிவ் அதுதான் நான் சொன்னல, அதுதான் கம்பேரிசன். எதுக்கு வாட் இஸ் த சென்ட்ரல் ஐடியா ஆஃப் த போயம் அப்படின்னு இந்த போயத்திலிருந்து நீங்கள் என்ன புரிஞ்சு கொண்டு முக்கியமான ஐடியா என்ன, ஐடியானா கருத்து என்னன்னு கேட்குறாப்புற. அப்போ த ரிவர்ஸ் ஜேர்னி ரெஃப்ளெக்ட்ஸ் த ஜேர்னி ஆஃப் லைஃப். இந்த சொல்லிட்டான் பார்த்தீங்களா, இந்த ஆற்றின் பயணமானது பிரதிபலிக்கிறது, சொல்லுகிறது. ரெஃப்ளெக்ஷனாக பிரதிபலிக்கிறது. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் சொல்லுகிறது எதை சொல்லுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் த லைஃப் ஆஃப் த மேன் அப்படின்னா, அதாவது ரெஃப்ளெக்ட்ஸ் த ஜேர்னி ஆஃப் லைஃப். அப்போ ஜேர்னினா பயணம், வாழ்க்கை பயணத்தை இது சொல்லுகிறது அப்படிங்கிறான். வாழ்க்கை பயணம் சொன்னால குழந்தை பருவம், மேலேருந்து விழுகும்போது விழுந்து கல் மண் மேலே ஓடும்போது இளமை பருவம், பிறகு சமதளத்தில் ஓடும்போது முதுமை பருவம், கடைசியில் போய் சேரும்போது இறந்த பருவம். அதான் ஜேர்னி ஆஃப் லைஃப், வாழ்க்கையின் ஓட்டம். சரியா? சரி, நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன சொல்லியிருக்கான்னு பார்ப்போமா. அப்போ இந்த வேர்களை பற்றி, மரங்களை பற்றி சொல்கிறான். இதில் இதுக்கு முந்தி 2 கொஸ்டின் இருக்குது, வேறு இதில் இருக்குது. ரைட்டா? அதனால தான் 3வது கொஸ்டின் தான் இது. ரைட்டா? ஃப்ரம் இட்ஸ் ரூட்ஸுன்றான். இங்கிலீஷில் என்ன கேட்குறான்னு பாருங்கள். அப்போ அந்த இது நம்ம அதை படிக்கும்போது அது கண்டினியூட்டி தான் இது. என்ன, அதன் வேர்களில் இருந்துன்றான். அதாவது ஏன்னா இப்போ பாருங்கள், அதன் வேர்களில் இருந்து அப்படின்றான். ஒரு மரம் நீ மேலே வெட்டினா கூட அது சாயாது, அது இறக்காது. ஏன் இறக்காதுன்னா அதன் வேர்கள் உள்ள பூமியில் பதிந்து இருக்கிறது. அவ்வளோ சீக்கிரமாக நீ வெட்ட முடியாது மரத்தை. அதை சொல்கிறதுக்காக வேண்டி தான் இதை சொல்கிறான். இதுக்கு முந்தின ஒரு இதில் இருக்கும், அதுலேருந்து தான் கண்டினியூட்டி. ரைட்டா? அப்போ தொடர்ச்சியாக பார்ப்போம், பிறகு பார்ப்போம். இருங்க. இது முந்தினது தான் அதில் வரும், நான் அப்புறம் சொல்லித்தரேன். அதுக்கு நெக்ஸ்ட் இதில் பாருங்கள். வாட் டஸ் த போயம் எம்பசைஸ் அப்படின்றான். இந்த போயம் இந்த போயம் இந்த போயம்னு என்னது, இதுக்கு என்ன சொல்லியிருக்கான்னா, ஒரு மரத்தை நீங்கள் மேலே வெட்டினீங்கன்னா கூட அந்த மரம் சாகாது. ஏன் சாகாதுன்னா அதனோட வேர்கள் ஃபுல்லாக மரம் மனிதர்கள் மாதிரி, மனிதன் எப்படி வாழ்கிறானோ உயிரோட, அது மாதிரி அதுக்கு மனிதனோட அதிகமான உயிர் இருக்கிறது. அதனோட உண்மையான உயிர் எங்கே இருக்கிறதுன்னு சொன்னால் பூமிக்கு உள்ளே இருக்கிற வேரில் தான் இருக்கிறது. சரியா? அது திரும்பி தளர்ந்துடும். அதனால் இந்த கவிதை சொல்கிறது அதுதான் சொல்லுது. நீ மரத்தை மேலே வெட்டினா கூட அது இறக்காது. சாதாரணமாக வெட்ட முடியாது மரத்தை நீ ஒரு கோடாரியை வச்சு. அதனோட உயிர் எல்லாம் எங்கே இருக்கிறது, பூமிக்கு கீழே ரூட்னு என்னது, வேர்களில் இருக்கிறது. அதனால் அது கஷ்டம் அப்படிங்கிறான். அது அந்த போயத்தோட இதுதான். வாட் டஸ் த போயம் எம்பசிஸ். இந்த போயம் எதை வலியுறுத்துகிறது? வாட் டஸ், இப்போ சொல்லிட்டேன் போயமை, அதை தான் சொல்கிறான். வாட் டஸ் த போயம் எம்பசைஸ். எம்பசைஸ்னால் வலியுறுத்துகிறதுன்னு சொல்ல அர்த்தம். இந்த போயம், இந்த கவிதை எதை வலியுறுத்துகிறதுனா த ஸ்ட்ரென்த் அண்டு ரிசிலியன்ஸ் ஆஃப் நேச்சர் அப்படின்றா. ஸ்ட்ரென்த்னா வலிமை, ரிசிலியன்ஸ்னால் மீள் உருவாக்கம்னு அர்த்தம். நீ வெட்டிட்டா கூட திரும்பி வந்துடும். அதான் மீள் உருவாக்கம், திரும்பி எழுதல். ரைட்டா? இப்போ தடிக்கு கீழே வந்துட்டான், எந்திரா அப்படின்றோம்ல, திரும்பி எழுறான்னு சொல்கிறோம்ல, அதை ரிசிலியன்ஸ்னால் மீள் உருவாக்கம் அப்படின்னா திரும்பி எழுதல். ரைட்டா? அப்போது இந்த போயம் எதை வலியுறுத்துகிறது? எம்பசிஸ்னால் வலியுறுத்துகிறது. அப்போ எதை? ஸ்ட்ரென்த்து. அந்த ஸ்ட்ரென்த் எதனோட ஸ்ட்ரென்த்து? அந்த மரத்தோட வலிமை மற்றும் மீள் உருவாக்கத்தை ரிசிலியன்ஸ் ஆஃப் த நேச்சர். அது இயற்கையின் மீள் உருவாக்கத்தையும் அந்த புரிஞ்சுதா? வாட் இஸ் த சென்ட்ரல் ஐடியா ஆஃப் த போயம். அப்போ இந்த போயத்தோட முக்கியமான கருத்து என்னன்னு கேட்குறான். ட்ரீஸ் ஆர் ஸ்ட்ராங் அண்ட் வேல்யூபிள் லிவிங் பீயிங்ஸ். அப்போ மரங்கள் மிகவும் வலிமையானது மற்றும் பொக்கிஷமானது. அதாவது வேல்யூபிள்னால் மதிக்கத்தக்கது. ரைட்டா? மதிப்புமிக்கது. மதிப்புமிக்க உயிரினங்களில் இதுவும் ஒன்றாகும். ரைட்டா? நல்லா பார்த்துக்கோங்க. ஏன் இது முக்கியமான ஐடியா என்ன சொல்லுதுன்னு, இந்த போயத்தினுடைய மரங்கள் மிகவும் வலிமையானது அண்டு உயிரினங்களில் இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு த ஃபன் த ஹேட் அப்படின்றான். த ஃபன் த ஹேட் அப்படின்னா இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் கதை. இது என்னன்னு சொல்லிடுறேன். ரெண்டு சின்ன குழந்தை இருந்தாங்க. எப்போ 2050. இப்போ என்ன ஓடிட்டுருக்கு? 2026. ரைட்டா? 2026 ஓடிட்டுருக்கு. நான் சொல்கிறேன் 2050 2 சின்ன குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போக, அது என்ன நடக்கும்? 2 குழந்தைகள். ரைட்டா?
2 குழந்தைகள். இது என்னென்னா ஒரு சின்ன கதை. அதாவது என்னென்னா இது எதை ஃபன்னுன்னா ஒரு ஜோக்கு. தே ஹேட் அவர்கள் விளையாண்டார்கள் அர்த்தம். த ஃபன் தே ஹேட் அப்படின்ற ஒரு கதை. இப்போ 2050 பள்ளிக்கூடம் எங்கே நடக்கும்? இப்போ 2026, 2050 வந்து பள்ளிக்கூடமே இருக்காது இந்த கதையில். அப்போ என்ன பெரிய குழந்தைகள் படிப்பாங்கன்னா யாருமே படிக்க போக மாட்டாங்க, ஸ்கூல் இருக்காது, ஆசிரியர்கள் இருக்க மாட்டாங்க, எக்ஸாம் இருக்காது, மண்ணாங்கட்டி இருக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ அவன் போய் புத்தக கடையில் போய் மிஷின் வாங்கிக்கிறோம். ஃபிசிக்ஸுக்குன்னு ஒரு மிஷின், 7ஆம் கிளாஸுக்குன்னா ஃபிசிக்ஸ் 7ஆம் கிளாஸ் மிஷின் கிடைக்கும். மேத்ஸுக்குன்னா மேத்ஸ் மிஷின் கிடைக்கும். தமிழ்னா தமிழ் மிஷின் கிடைக்கும். வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்க வேண்டியதை படிச்சுக்க வேண்டியது. அந்த மிஷினே சொல்லிக் கொடுக்கும், விளக்கமாக சொல்லிக் கொடுக்கும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டு எத்தனை டைம் வேணாலும் சொல்லிக் கொடுக்கும். அப்போ வீட்டிலேருந்து தான் அந்த குழந்தைகள் படிச்சிருந்துச்சு. வீட்டிலேருந்து தான் படிச்சிருந்தது. பள்ளிக்கூடம்ன்றது தெரியாது அவங்களுக்கு, பள்ளிக்கூடம் தெரியாது சரியா. ஆனால் திடீர்னு சொல்லிட்டு இப்போ ஒரு நாள் இந்த டோமின்ற ஒரு பையன், அதாவது மேர்கின்றது பொண்ணு, டோமின்றது பையன். இந்த பையன் என்ன பண்ணிட்டான், அவங்க வீட்டு மேலே மாடியில் போய் பார்த்தா ஒரு பழைய புத்தகம் இருந்தது. அந்த புத்தகத்தை எடுத்து படித்து பார்த்தா அதில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பள்ளிக்கூடம்னு ஒன்று இருந்தது. அதில் மாணவர்கள்லாம் போனாங்க, அங்கே போய் படித்தாங்க, அங்கே ஆசிரியர்கள்னு ஒருத்தர் சொல்லி கொடுத்தாங்க, அதில் எழுதியிருந்தது. இவனுக்கு அதை பார்த்தா அதிசயமாக இருந்தது. ஓ இப்படின்னு பள்ளிக்கூடம்னு ஒன்று இருந்ததா? இப்போ நான் இப்போ இந்த கதை எந்த வருஷத்தில் நடந்த கதை தெரியுமா? 2050, இன்னும் 25 வருஷம் கழித்து அந்த குழந்தைகள் சந்திக்க போகிற ஒரு இது. அந்த 2 குழந்தை 25 வருஷம் கழித்து வாழ போகக்கூடிய குழந்தைகள் பேசுது. எப்படின்னா, ஓ இப்படி 2026 எல்லாம் பள்ளிக்கூடம் இருந்துச்சா? அப்போ மாணவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து போய் படித்தாங்களா? அப்போ எவ்வளோ ஜாலியாக இருந்திருக்கும். நம்மளை பாரு, யாரையுமே ஒரு மாணவனோட பேச முடியாது, பள்ளிக்கூடம்னு கிடையாது, ஆசிரியர்களும் சொல்லி கொடுத்தாங்களா அப்படின்னு அதிசயமாக அந்த குழந்தைகள் 2 குழந்தைகள் பேசிக்குது. இந்த மாதிரி புத்தகத்தில் எழுதியிருப்பார். அந்த டோமின்ற பையன் வீட்டில் உள்ள புத்தகத்தை எடுத்து காமிக்கிறான். பள்ளிக்கூடம் இருந்தது, மாணவர்கள் ஒன்றாக போனார்கள், அந்த கூடாரத்தில் அமைந்து ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள், கேள்விகள் கேட்டார்கள், பதில் சொன்னார்கள், வீட்டுக்கு விளையாடினார்கள், வந்தார்கள் அப்படின்னு இவங்களுக்கு இது ஒரு அதிசயம் மாதிரி தெரியுது. அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கான். பார்த்தீங்களா, மேர்கின்றது பொண்ணு, டோமின்றது பையன். அந்த பையனோட வீட்டில் உள்ள பழைய புத்தகத்தில் இந்த பள்ளிக்கூடம்ன்றது 2026 இருந்துச்சுன்னு சொல்லி எழுதப்பட்டிருந்தது. ரைட்டா, இது 2050 நடக்க போகிற விஷயத்தை தான் சொல்கிறது. ரைட்டா, இப்போ மேர்கி அண்டு டோமி. ரைட்டா, என்னால் பாருங்கள், வாட் ஆர் த மெயின் கேரக்டர்ஸ் ஆஃப் தி ஸ்டோரி அப்படின்றான். இது சப்ளிமெண்ட்ரி என்னது, ஃபன் தே ஹேட் அப்படின்ற, த ஃபன் தே ஹேடுன்ற இது சப்ளிமெண்ட்ரி. ரைட்டா, இந்த கதை இதில் முக்கியமான கதாபாத்திரம் யார்? 2 பேர் தான், மார்கின்ற பொண்ணும் டோமின்ற பையனும். சரியா? அப்போ வாட் டிட் டோமி ஃபைண்ட், வாட் டிட் டோமி ஃபைண்ட், டோமி என்னத்தை கண்டுபிடிச்சான்? இப்போ தான் நான் சொன்னேன், ஒரு புத்தகத்தை வீட்டில் கண்டுபிடிச்சான்னு சொன்னால, அவங்களுக்கெல்லாம் மிஷினு தான். 2050 மிஷின் தான் இருக்கும். அப்போ இந்த குழந்தைகள் எந்த காலத்து குழந்தைகள் 2050 பிறந்து பேசுகிறதாக ஒரு கற்பனை. ரைட்டா? அப்போது வாட் டிட் டோமி ஃபைண்ட் அப்படின்னா ஒரு பழைய ஒரு புத்தகம், அண்ட் ஓல்டு பிரிண்டட் புக். ரைட்டா, அதில் தான் எழுந்தது, பள்ளிக்கூடம் இருந்ததாக எழுதியிருந்தது. அதை இவங்க பார்த்த உடனே, அந்த பிள்ளையை படித்த உடனே அதிசயப்பட்டாங்க. இப்படி இல்லாமல் ஸ்கூலுகளுக்கு பிள்ளையை போய் படித்தாங்க அப்படின்றப்பல. வாட் கைண்ட் ஆஃப் டீச்சர் டாட் சில்ட்ரன் இன் த ஃபியூச்சர் அப்படின்றான். அப்போ எந்த விதமான ஆசிரியர் பாடம் நடத்தினார்கள் அப்படின்னா மெக்கானிக்கல் டீச்சர். மெக்கானிக்கல் டீச்சர் என்னது, மெஷின். அந்த 2050 படிக்கிற குழந்தை 2 குழந்தைகளுக்கு ஆசிரியர் யார் அப்படின்னா மெஷின் தான். ஃபிசிக்ஸ்க்கு ஒரு மிஷினு, மேத்ஸுக்கு ஒரு மிஷினு, தமிழுக்கு ஒரு மிஷின். அதுதான் மெக்கானிக்கல் டீச்சர். வாட் கைண்ட் ஆஃப் டீச்சர், எந்த விதமான ஆசிரியர் டாட்னா கற்பித்தார், யார்? குழந்தைகளுக்கு. இந்த ஃபியூச்சர், அது வருங்காலத்தில் 2050 எந்த விதமான ஆசிரியர் பாடங்களை கற்பித்தார்னா மெக்கானிக்கல் டீச்சர். மெக்கானிக்கல்னால் இயந்திரம் ஆசிரியர். ரைட்டா, அதை கடையில் போய் வாங்கிட்டு வந்துடலாம். வாட் டிட் மேர்கி டிஸ்லைக் ஹெர் ஸ்கூல் அப்படி, ஒய் டிட் மேர்கி டிஸ்லைக் ஹெர் ஸ்கூல் அப்படின்றான். பிகாஸ் இட் வாஸ் மெக்கானிக்கல் அண்டு லோன்லி அப்படின்றான். இந்த மேர்கின்ற பொண்ணு ஏன் அவளோட பள்ளிக்கூடத்தை விரும்பலை அப்படின்னு. பள்ளிக்கூடம் வீடு தான் பள்ளிக்கூடம், அவளுக்கு எங்கேயும் போக முடியாது, வீட்டிலே தான் அந்த மிஷினை வச்சுட்டு படிச்சுக்கிட்டு இருக்கணும். ரைட்டா,
யாருமே ஆசிரியர்கள் இருக்க மாட்டாங்க. ஏனென்றால் இட் வாஸ் ஏ மெக்கானிக்கல் அண்டு லோன்லி. இது வந்து என்னது, மெக்கானிக்கல் டீச்சர் தனியாக இருக்குது. அந்த மெக்கானிக்கல் டீச்சர் இருக்கும், இந்த பொண்ணு இருக்கும், அவ்வளோதான். இது ஒரு பள்ளிக்கூடம். அவங்க வீட்டில் தான் பள்ளிக்கூடம், ஒரு ரூம்பு, ஒவ்வொரு பள்ளிக்கும் ஒரு ரூம்பு, வீட்டில் பள்ளிக்கூடம். ரைட்டா? அதுதான் சொல்கிறான். அதை அவள் விரும்பலை அப்படின்ட்டான். சரியா? நெக்ஸ்ட்டு, வாட் டிட் மேர்கி திங்க் அபவுட் ஓல்டு ஸ்கூல் அப்படின்றான். இப்போ இந்த பழைய ஸ்கூல், இப்போ நம்ம வாழ்கிற காலத்து ஸ்கூல், இதை பற்றி என்ன நினச்சா? அந்த பையன் புத்தகத்தை காமிச்சு இந்த பிள்ளைகிட்ட சொல்லும்போது, இந்த மாதிரி பழைய காலத்தில் எல்லாம் 2026 ஸ்கூல் இருந்தது, பசங்க உள்ளே போனாங்க, படித்தாங்க, ஆசிரியர் சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லும்போது இந்த பெண்ணு என்ன நினச்சா அப்படின்னு கேட்குறான். வாட் டிட் மேர்கி, அதாவது என்ன சொல்கிறான், வாட் டிட் மேர்கி திங்க் அபவுட் ஓல்டு ஸ்கூல் இந்த இப்போ நம்ம நடத்தி நம்ம பசங்க படிச்சிட்ருக்கு அப்படின்னா, தேவர் மோர் என்ஜாயபிள், இது ரொம்ப நல்லது, சந்தோஷமான ஒரு செய்தி. எல்லா ஸ்கூலுக்கு போகிறாங்க, படித்தாங்க அப்படின்றது ஒரு சந்தோஷமான செய்தி என்று அவள் உணர்ந்தாள் அப்படின்றான். ரைட்டா? தேவர் மோர் என்ஜாயபிள், அவர்கள் அனைவரும் என்னது, சந்தோஷமாக இருந்தார்கள் என்று உணர்ந்தாள் அப்படின்றான். பள்ளிக்கூடத்துக்கு போனால் குழந்தைகள்லாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து படிக்கிங்க, அதெல்லாம் சந்தோஷமாக உணர்ந்தார்கள் என்று சொல்லுகிறார். ரைட்டா? மேர்கி சொன்னதாக சொல்கிறாப்புல. அப்போ வேர் டிட் சில்ட்ரன் ஸ்டடி இன் ஓல்டு ஸ்கூல்னு இப்போ நம்ம காலங்கள் அவங்க பேசுகிறாங்க. அப்படி பழைய காலத்தில் உள்ள ஸ்கூலில் வேர் டிட் சில்ட்ரன் ஸ்டடி இன் ஓல்டு ஸ்கூல். பழைய ஸ்கூல்னால் நீங்கள் பழைய கால ஸ்கூல் தான். 2050 இந்த கதை நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ ஓல்டு ஸ்கூல்னு இப்போ நம்ம 2026. ரைட்டா? அப்போ வேர் டிட் சில்ட்ரன் ஸ்டடி இன் ஓல்டு ஸ்கூல் அப்படின்ட்டான். டுகெதர் இன் கிளாஸ் ரூம்னா கிளாஸ் ரூமில் ஒன்றா சேர்ந்து படித்தாங்க. 2050 டுகெதர் இருக்கிறது கிடையாது, கிளாஸ் ரூமு கிடையாது. அவங்கவுங்க வீட்டில் ஒவ்வொரு பொண்ணுக்கும் அவங்கவுங்க ரூம்பு, அதுதான் பள்ளிக்கூடம். அப்போ வேர் டிட் சில்ட்ரன் ஸ்டடி இன் ஓல்டு ஸ்கூல் அப்படின்ட்டான். அது டுகெதர் இன் கிளாஸ் ரூம். ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு என்னது போட்டிருக்கான் அப்படின்னா, வாட் இஸ் த மெசேஜ் ஆஃப் த ஸ்டோரி. இதிலிருந்து என்ன நம்மளுக்கு செய்தி சொல்லப்படுகிறது இந்த கதையிலேருந்துன்னா, ஹியூமன் இன்ட்ராக்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் டு எஜுகேஷன். அப்போ ஹியூமன் இன்ட்ராக்ஷன்னா மனித தொடர்புகள் இந்த குழந்தைகளின் படிப்புக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது அப்படின்னா. ஹியூமன் இன்ட்ராக்ஷன், டீச்சர்கள் தான் சொல்கிறான். ஹியூமன் இன்ட்ராக்ஷன்னா தொடர்பு. ரைட்டா? அதாவது உறவுகள்னு சொல்லலாம், தொடர்புன்னு சொல்லலாம். அதை மனித உறவுகள் தொடர்புகள் இஸ் இம்பார்ட்டன்ட்னா முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது என்பதை இந்த கதை மூலமாக உணர்த்தப்படுகிறது. வெறும் மிஷின் மட்டும் பத்தாது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? கல்வியில் மனித உறவுகள் அப்படின்றான். இது அடுத்ததில் வருது. அடுத்ததில் பார்க்கலாமா? அப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஹூ ரோட் ஏ பாய்சன் ட்ரீனா மரம் இன்னும் ஒன்று கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் பாய்சன் என்னது, விஷ மரம்னு சொல்கிறாங்க. இது ஒரு என்னது, இது ஒரு இது மாதிரி இருக்குது, சப்ளிமெண்ட்ரி மாதிரி இருக்குது. ரைட்டா? அதாவது விஷ மரம் அப்படின்னா இது என்ன தெரியுமா? நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன். எப்படின்னா, இது ஆக்சுவலி ஒரு கதை, சப்ளிமெண்ட்ரி. பாய்சன்னா விஷம் கலந்த மரம். ரைட்டா? அப்படின்னா இப்போ ஒரு 2 பேர் இருக்காங்க, 2 பேர் பழகுறாங்க, 2 பேர் நல்ல நண்பர்கள். அப்போ ஒரு நண்பர் இன்னொரு நண்பருக்கு மேலே கோவப்படுறாரு. 1ஆம் நம்பருக்காரன் வந்து 2ஆம் நம்பர் மேலே வந்து ஏதோ கோவப்படுறான். சரி, அவன் கோவத்தை போய் இப்போ அவன்கிட்ட போய் சொல்லிடுறான். டேய், நீ இந்த மாதிரி செஞ்சடா, எனக்கு கோவமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிடுறான். அந்த கோவம் தணிஞ்சு போச்சு. முடிஞ்சு போச்சா? அந்த கோவம் தணிஞ்சு போச்சு. அதேமாரி இவங்க 2 பேருக்கு பிரச்சனை இல்லை. அதேமாரி இந்த 1ஆம் நம்பருக்காரன் இன்னொருத்தையும் கூட, அவன் நண்பனே கிடையாது, அவங்க கூட ஏதோ ஒரு பிரச்சனையில் கோவப்படுறான். சரியா? இங்கே 2 பேர் இருக்காங்க. 2 பேரில் ஒருத்தர் வந்து 1ஆம் நம்பருக்காரன் 2ஆம் நம்பர் மேலே கோவப்படுறான். ஆனால் 1ஆம் நம்பருக்காரன் அவனை சொல்கிறான், நீ செஞ்ச தப்புடா அப்படின்னு சொன்னோன்னா அவன் சரின்னுக்கிட்டான், இவனை ஒத்துக்கிட்டான். அது சரியாக முடிஞ்சு போச்சு. இதே 1ஆம் நம்பருக்கார இன்னொருத்தையும் மேலே ஒருத்தன் மேலே கோவப்படுறான். சரியா? ஆனால் அவனை போய் இவன் எச்சரிக்காமல் விட்டுட்டான். அந்த கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து என்னாச்சு, அதுக்கு தண்ணி ஊற்றி எரிச்சு. இது மாதிரி அவனை பார்க்கும்போதே இவன் சிரிப்பான், நல்லா பேசுவான். ஆனால் மனசில் வந்து அவன் மேலே ஒரு எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த கோபம் வளர்ந்துக்கிட்டே இருந்தது. கடைசியில் என்னாச்சு, அது அவனை கொன்னே போட்டுச்சு. யாரும் அந்த எதிரியை ஆளை காலியே பண்ணிடுச்சு. ரைட்டா?
இந்த 1ஆம் நம்பர்காரனால் அவன் கொல்லப்பட்டான். புரியுதா? அந்த எதிரியை கொல்லப்பட்டான். இதுதான் சொல்கிறான் பாய்சன் ட்ரீ அப்படிங்கிறான். இது எப்படின்னு பார்ப்போம். ஹூ ரோட் த பாய்சன் ட்ரீ அப்படின்றான். அப்போ வில்லியம் பிளாக். ரைட்டா? வாட் ஹேப்பன்ட் வென் த போயட் வாஸ் ஆங்கிரி வித் ஹிஸ் ஃப்ரெண்ட். இந்த சொல்லிட்டான் பார்த்தீங்களா, முதல்ல நண்பர் கூட கோவப்பட்டான், அவன் போய் எச்சரித்தா அவன் சரியாக போச்சு. ரைட்டா? அப்போ வாட் ஹேப்பன் என்ன நடந்தது, வென் த போயட் வாஸ், போயட்னா இந்த ஆசிரியர் எழுதியவர், வாஸ் ஆங்கிரி கோபமாக இருந்தார், யார் மேலே, வித் ஹிஸ் ஃப்ரெண்ட் அவனோட நண்பன் மேலே. இந்த ஆசிரியர், இந்த கதை எழுதியவர் தான் 1ஆம் நம்பர். 2ஆம் நம்பர் ஃப்ரெண்டு, அவன் மேலே கோபம் தான் போய் சொன்னா, டே நீ செஞ்ச தப்புறான்னு சொன்ன உடனே 1ஆம் நம்பர் போகும்போது ஆதரவு போய் சொன்ன உடனே ஒத்துக்கிட்டான், சரிப்பா தப்பு தான் அப்படின்னா கோபம் தீர்ந்து போச்சு. சரி, இன்னொரு நபர் மேலே கோவப்பட்டேன், அதை இவன் சொல்லவே இல்லை, அது வளர்ந்து வளர்ந்து அந்த 2ஆம் நபரை கொலையை பண்ணிவிட்டான். இதுதான் நடந்தது. சரியா? அப்போ இது என்ன நடந்தது பாரு. வாட் ஹேப்பன்ட் வென் த போயட் வாஸ் ஆங்கிரி வித் ஹிஸ் ஃப்ரெண்ட். அவன் நண்பனு கூட அந்த ஆசிரியர் கோவப்பட்ட போது என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறான். என்ன நடந்தது போய் சொன்னான், நீ செஞ்ச தப்புடா அப்படின்னு சொன்னான், கோவத்தை வெளிப்படுத்தினான். ஹி டோல்டு ஹிஸ் ஃப்ரெண்ட், அப்படின்னா அவன் நண்பன்கிட்ட சொன்னான். அண்ட் த ஆங்கிரி எண்டட், அப்படி அவன் சொன்னதுனால அந்த கோபம் முடிந்து விட்டது. அண்ட் த ஆங்கிரி இஸ் எண்டட் முடிந்து விட்டதுன்னு சொல்கிறான். ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு வாட் ஹேப்பன் வென் ஹி ஹேட் ஹிஸ் ஆங்கர் ஃப்ரம் த எனிமி அப்படின்றான். இன்னொருத்தன் எனிமின்னு இந்த 3ஆவதுன்னு சொன்னோம்ல, இவனுக்கு என்ன, நண்பன்கிட்ட போய் கோவப்படுறது வந்து அந்த ஆங்கிரி முடிஞ்சிடுச்சு. ரைட்டா? இப்போ இதன் இன்னொருத்த மேலே கோவப்படும் போது என்ன நடந்துச்சுன்னு கேட்குறான். வாட் ஹேப்பன் என்ன நடந்தது, வென் ஹீனா ஆதர் ஹேட் ஹிஸ் ஆங்கர், வைத்திருந்தார், ஆங்கர் கோவத்தை வைத்திருந்தார், ஃப்ரம் ஹிஸ் எனிமி அவனோட எனிமி மேலே, எனிமி மேலே, எதிரி மேலே அவன் வச்சிருந்த கோபம் என்ன ஆச்சு, என்ன முடிஞ்சது அப்படின்னு கேட்குறான். என்ன மாதிரி இறப்பில் போய் முடிஞ்சது. தி ஆங்கர் குரோ, ஆங்கர்னு கோபமானது இந்த ஆசிரியருக்கு வளர்ந்து கொண்டே சென்றது, தனியில். ரைட்டா? அப்போது நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி, வாட் குரோ ஃப்ரம் த ஸ்பீக்கர்ஸ் ஆங்கர். அப்போ என்ன வளர்ந்தது ஃப்ரம் த ஸ்பீக்கர்ஸ் ஆங்கர் அப்படின்னு என்னது, பாய்சன் ட்ரீ. அந்த ஸ்பீக்கர்ஸ் ஆங்கர்னால் அந்த ஆசிரியரோட கோபத்தினால என்ன வளர்ந்தது, ஒரு விஷ மரம் வளர்ந்ததுன்றான். ரைட்டா? விஷமான ஒரு மரம் வளர்ந்தது. அது கதையில் என்ன சொல்கிறான்னா, நான் நல்லா சொல்கிறேன் கேளுங்க. அந்த இவன் ஒரு விஷ மரம் வந்து வளர்ந்ததுன்னு சொல்கிறான்ல, அந்த விஷ மரத்தில் உள்ள ஆப்பிளை போய் இவன் எதிரி போய் தின்றுவான், தின்னு செத்து போயிடுவான். ரைட்டா? அதை தான் சொல்கிறான், விஷ மரம் வளர்ந்து. அந்த இவன் உடம்புல வந்து அந்த விஷம் ஊறிக்கிட்டே இருந்தது. சரியா? நெக்ஸ்ட்டு வாட் இஸ் த மெசேஜ் ஆஃப் த போயம். இந்த கவிதையிலிருந்து நம்மளுக்கு என்ன கருத்து வெளிப்படுகிறதுனா, ஹிடன் ஆங்கர் கேன் லீட் டு ஹார்ம் அப்படின்னு. ஹிடன்னா மறைத்து வைக்கப்பட்டிருந்த கோபம், ஹிடன்னா மறைத்து அதாவது ஒரு கோபம் தான் வெளிப்படுத்திடணும், அதை மறைச்சி வச்சுட்டே இருந்தால் அந்த கோபம் கூடி ஒரு நாளில் வந்து அவனை கொல்ல வேண்டிய நிலைமை வந்துடும் நம்மளுக்கு. அதான் ஹிடன் ஆங்கர்னு என்னது, மறைத்து வைத்திருந்த கோபமானது கேன் லீடு ஏன்னா இழுத்து செல்லும், எங்கேயா டு ஹார்ம், மிக கொடூரமான செயலுக்கு இழுத்து செல்லும். டு ஹார்ம்னா கொடூரமான செயலுக்கு இழுத்து செல்லும். அவன் என்ன போட்டிருக்கான், மறைத்து வைத்த கோபம் தீமையை ஏற்படுத்தும். சரியா? அப்போ இன்னும் அடுத்த சப்ளிமெண்ட்ரி பார்ப்பேன். அது முடிஞ்சிச்சா? அப்போ என்விஎஸ் நெய்பர்ஸ். இந்த என்விஎஸ் நெய்பர்ஸ்னால் பொறாமை, என்விஎஸ்னால் பொறாமை பிடித்த அருகில் வாழ்பவர்கள். ரைட்டா? நெய்பர்ஸ்னால் அருகில் வாழ்பவர்கள், பொறாமை பிடித்த அருகில் வாழ்பவர்கள்னு அர்த்தம். இது ஒரு கதை, ஒரு கிழவனார் கிழவியோட கதை. நான் சொல்லிடுறேன், இந்த கதையை சொல்லிடுறேன். ஒரு கிழவனும் கிழவியும் வீட்டில் வாழ்ந்தாங்க. அவங்க ஒரு நாயை வளர்த்தாங்க. அந்த நாயை தோட்டத்துக்கு கூப்பிட்டு போனாங்க. நல்லா கேட்டுக்கோங்க, சிம்பிளாக சொல்லிடுறேன். நாயை தோட்டத்துக்கு கூப்பிட்டு போனாங்க. அந்த நாயை திடீர்னு அந்த தோட்டத்தில் ஒரு இடத்துல குழி தோண்ட ஆரம்பிச்சிருச்சு. என்னடா தோண்டுதுன்னு பார்த்துட்டு அந்த கிழவன் போய் அதை தோண்டினா உள்ளே போகிற தங்க காசுகள். இவங்க என்ன பண்ணால் அந்த தங்க காசுகளை எடுத்துகிட்டு வந்து ஏழைகளுக்கு கொடுத்தாங்க. சாப்பிடுங்கப்பா, ஆளுக்கு கொஞ்சம், எல்லாத்தையும் கொடுக்கல, ஓரளவுக்கு சாப்பாடு போட்டாங்க, செஞ்சாங்க, நல்ல செழிம்பாக இருந்தாங்க. இவங்க சொன்னாங்க ஊரில் போய், எங்களுக்கு இந்த மாதிரி தோட்டத்தில் நாய் தோண்டிச்சு, தங்க காசு கிடச்சிச்சு, நீங்கள் கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க. இதை பக்கத்து வீட்டில் இன்னொரு இந்த கிழவனு கொடுக்குறாங்க. நாய் கொடுத்துச்சு, தோண்டிச்சு, நாங்கள் எடுத்தோம், கொஞ்சம் சாப்பிடுங்க எல்லோரும் கொடுக்கும்போது, இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இன்னொரு கிழவனும் ஒரு வீட்டில் குடியிருக்காங்க. அவங்கள தான் சொல்லுது இது என்விஎஸ் நெய்பர்ஸ், ஜெலசி பிடிச்சவங்க, பொறாமை பிடித்தவர்கள். ரைட்டா? அவங்க என்ன நினச்சாங்க, ஆஹா, அப்போ நம்ம இந்த நாயை நம்ம விலைக்கு வாங்கி
நம்ம ஏதோ பொங்கல் தங்க காசு எடுத்து சம்பாதிக்கலாமே அப்படின்னு பொறாம பிடிச்சவங்க அவங்கள்ட்ட போய் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி இந்த நாயை எங்களுக்கு கொஞ்சம் நாளைக்கு வாடகை கொடுங்க, எங்களுக்கு சில வேலை இருக்குன்னு. சரி கூட்டு போங்கன்னு விட்டாங்க. அவங்களும் எடுத்துகிட்டு போங்கன்னா அந்த நாயை கொண்டு வந்துட்டான். இவன் கொண்டு வந்து வீட்டில் வந்து நல்ல சாப்பாடு போட்டு வளர்த்து நாயிட்டு என்ன சொன்னான்னா, இந்த மாதிரி நாய் நீ எனக்கு எங்கே தங்க காசு கிடைக்குது தோண்டி கொடுன்னு சொன்னோம். சரி இது தோட்டத்துக்கு கூட்டு போச்சு நாய். ஒரு இடத்து தோண்டுனா அதில் பூரா புழுக்களும் மண்புழுக்களும் சாணிகளும் இதுதான் இருந்தது. அப்போ இது இருந்த உடனே என்ன பண்ணிட்டான்னா அவனுக்கு கோவம் வந்து அந்த நாயை கொன்று புதைச்சிட்டான். இந்த கிழவன் வர நம்மளுக்கு மட்டும் இது தப்பான இடத்த காமிக்கணும் கொன்று ஒரு இடத்துல புதைச்சிட்டான். புதைச்ச உடனே அந்த புதைச்ச இடத்துல வந்து ஒரு மரம் வளர்ந்தது. அந்த நாயை புதைச்ச இடத்துல ஒரு மரம் வளர்ந்தது. சரி மரம் வளர்ந்தது அப்படின்ட்டு இந்த இவங்க இந்த பழைய கிழவன் இருக்காங்க நாய்க்கு உரிமையாளர். அவர் வந்து இவங்களுக்கு கேட்டபோது நான் இந்த இடத்துல புதைச்சிட்டேன் அவன் நாயை கொன்று அப்படின்னு சொல்லிட்டாங்க இவங்க. சரின்ட்டு அந்த நாயை உண்மையிலேயே வளர்த்தாங்க இல்லையா ஒரு கிழவிங்க வாசமாக. அவங்க அந்த இடத்துல ஒரு மரம் வளர்ந்துருக்குன்றதுனால அந்த மரம் தான் நம்ம நாய் அப்படின்ட்டு கொஞ்சம் அதை வெட்டிட்டு வந்து ஒரு உரல் மாதிரி உண்டாக்கியிருக்காங்க வீட்டில். இந்த உரல் எதுக்குன்னா சோறை குத்தி சாப்பிட்றதுக்கு ஒரு உரல் உண்டாக்கியிருக்காங்க. அப்போது இவங்க சோறை வந்து அதை குத்தும்போது அந்த சோறு பருக்கையில் தங்கமாக மாறிச்சு. இது என்னடா அதிசயமாக இருக்குது அப்படின்ட்டு அந்த சோறுகள்லாம் தங்கமாக மாறினோன்னு அதை போய் ஊரில் சொல்லியிருக்காங்க. சரி இந்த பக்கத்து வீட்டில் உள்ள இந்த ஜலேசி கிழவைங்க ஐயோ இது எப்படி நடக்குது அப்படின்ட்டு சரி இந்த உரலை எனக்கு கொடுங்கன்னு சொன்னால் அவங்க கொடுத்துட்டாங்க. சரின்ட்டு இவன் குத்துனா புழுவாக மாறிடுச்சு. என்னடா நம்ம குத்துனா புழுவாக மாறுது அரிசிகள்லன்னு சொல்லிட்டு அந்த உரலை கோடையை வச்சு வெட்டி அதை என்ன சாம்பலாக்கிட்டான், தீப்பத்தை வச்சுட்டான். அது சாம்பலாக போச்சு. சரி அந்த பழைய கிழவி இருக்காங்களே நல்ல கிழவி இவங்ககிட்ட எங்கெங்க உரல்னு கேட்டால் அந்த உரல் எனக்கு புழுவை கொடுத்துருச்சுன்னு அதனால் அதை எரிச்சிட்டேன்னாக்குள்ள ஐயோ அப்படின்னு. சரி அந்த எரிச்சு சாம்பலையாக கொடுங்கன்னா அது சாம்பலை எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சுருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் வந்து ஒரு மரம் வந்து பட்டு போய் கிடந்தது. அந்த மரத்து மேலே கொஞ்சம் சாம்பலை போட்டவுடனே அந்த மரம் உடனே மடன்னா தளக்க ஆரம்பிச்சிச்சு. இது என்னோட அதிசயமாக இருக்குது அப்படின்ட்டு பிறகு இன்னொரு பட்டுப்போன மரத்து மேலே கொஞ்சம் சாம்பலை போட்டால் தடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இது மன்னருக்கு விஷயம் தெரியும், அந்த நாட்டு மன்னருக்கு விஷயம் தெரியும். இவங்களை கூப்பிட்டு எங்கள் வீட்டு ரோஜா பூ தோட்டத்துலேருந்து ஒரு இது மரங்கள்லாம் போச்சு தழுக்க வச்சுருக்காங்க. இவன் போட்டவுடனே தழுக்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே ராஜா மன்னர் பொற்காசுகளில் அள்ளி கொடுத்துருக்காரு. இந்த விஷயம் இந்த பக்கத்தில் உள்ள ஜலேசிஸ் கிழவனுக்கு தெரியா. அவன் போய் இது எப்படி இந்த சாம்பல் போட்ட ஒன்றாவது. அப்போ அவன் வீட்டில் மிச்ச சாம்பல் இருக்குல்ல கொஞ்சம் தானே அவங்க எடுத்துகிட்டு போனாங்க நல்ல கிழவங்க. அப்போ மிச்ச சாம்பல் எடுத்துகிட்டு போய் இவன் ராஜாட்ட போயிருக்கான். ராஜாட்ட போய் ராஜா ஏங்கிட்ட சாம்பல் இருக்குது நான் போடுறேன்னு. சரி நீ போடுறான்னு சொன்ன உடனே ஒரு மரத்து மேலே இவன் போட்டிருக்கேன் தழுக்கிறதுக்காக வேண்டி. அது மரத்து மேலே போட்ட உடனே காற்று அடித்து அந்த சாம்பல் போல் ராஜா கண்ணு மேலே விழுந்து ராஜாவனத்துக்கு ஜெயிலில் போட்டார். இதுதான் ஜெலேசியஸ். இதுலேருந்து என்ன தெரியுது, ஜெலேசியஸ் இருக்கக்கூடாது. இதுதான் கதையோட பொருட்டு. இப்போ வாங்க கேள்விக்கு போவோம். என்ன சொல்கிறது, தி என்வியஸ் நெய்பர்ஸ். என்வியஸ்னால் பொறாமை பிடித்து அருகில் உள்ளவர்கள். வாட் கைண்ட் ஆஃப் மேன் வாஸ் த நெய்பர். அது பக்கத்தில் இந்த ரெண்டு குடும்பம் தான் அந்த இடத்துல. ஒரு குடும்பம் கிழவி உண்மையான கிழவங்க நாயை வளர்த்தவங்க, இன்னொரு கிழவங்க பக்கத்தில் உள்ள பொறாமை பிடிச்சவங்க ரைட்டா. அதை வாட் கைண்ட் ஆஃப் மேன் வாஸ் த நெய்பர். அப்படி என்ன விதமான மனிதர்கள் நீ அருகில் உள்ளவர்கள் அப்படின்னா அவர் ஜெலேசி பிடிச்சவங்க தானே. ஹி வாஸ் ஜெலேசி அண்டு கிரீடி அப்படின்றான். பொறாமை. ஜெலேசின்னா பேராசை மற்றும் கிரீடினா பொறாமை பிடித்தவர்கள் ரைட்டா. பேராசை மற்றும் பொறாமை பிடித்தவர்கள் அருகில் உள்ள ரெண்டு கிழவியும். இது இது கிழவி தான். இது நல்ல கிழவி. இன்னொரு பக்கத்தில் இருக்க கிழவி வந்து பொறாமை பிடித்தவங்க, அதான் நெய்பர்ஸ்ன்னு சொல்லிட்டால. வாட் வாஸ் த ஓல்டு கப்புள் நோன் ஃபார் அப்படின்றான். இந்த ஓல்டு வயதான கப்புள்னால் தம்பதியர். நோன் ஃபார் எதற்காக வேண்டிய தேர் கைண்ட்னஸ், அவங்களோட அன்புக்காக வேண்டிய. ஏன்னா அந்த தங்கம் கிடச்சிச்சில அதை எடுத்துகிட்டு வந்து மக்களுக்கு கொடுத்தாங்க இல்லையா. சரி, வாட் டிட் த நெய்பர் பாரோ த மோட்டார்னு என்னது, அந்த உரல் ரைட்டா. உரலை யார் வாங்கிட்டு போனது, வாட் டிட், அதான் ஒய் டிட் த நெய்பர்னு அருகில் உள்ள அந்த கிழவங்களை மோட்டார்னு அந்த மோட்டார்னு என்னதுன்னா அந்த உரலை வச்சு அந்த கிழவங்களை குத்துணுன்னு தங்கமாக வந்துச்சு. அதை வாங்கிட்டு போனது யார், பக்கத்தில் உள்ள ஜெலேசி கிழவி தானே. அதான் சொல்கிறான். அதாவது வாங்கிட்டு போனது யார், ஒய் டிட் ஏன் த நெய்பர் பாரோ த மோட்டார். இந்த மோட்டார்னால் இந்த உரலை ஏன் அருகில் உள்ள கிழவங்க வாங்கிட்டு போனாங்க அப்படின்னு கேட்குறான். டு கெயின் வெல்த்
லைக் த ஓல்டு கப்புள். டு கெயின் வெல்த்னா பெற வேண்டி, வெல்த் சொத்தை பெற வேண்டி. லைக் எதை மாதிரியே லைக் த ஓல்டு கப்புள், அந்த பழைய 2 கலவை இதை குத்தி நெல்லை குத்தி இதாக்குனாங்க இல்லையா, எது தங்கமாக மாறிச்சு இல்லையா, அதை மாதிரி நம்ம இவங்களும் அதை தங்கமாக மாற்றுறதுக்காக வேண்டி அந்த உரலை வாங்கிட்டு போனாங்க அப்படின்னா. டு கெயின் வெல்த் லைக் அதே மாதிரி த ஓல்டு கப்புள்லேருந்து வெல்த்தை சம்பாதிச்ச மாதிரி சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி இந்த நெய்பர்கள் வாங்கிட்டு போனாங்க அப்படின்ட்டான். டிட் கிரீட் ஹெல்ப் த நெய்பர். டிட் கிரீட் என்னது, சாம்பல் வந்து இந்த அருகில் உள்ளவங்களுக்கு உதவி செஞ்சிச்சா அப்படின்னா, உதவி செஞ்சிச்சு அருகில் உள்ளவங்க. டிட் கிரீட்னா சாம்பல், ஹெல்ப் உதவி செஞ்சிச்சா, த நெய்பர் அருகில் உள்ளவங்களுக்கு சாம்பல் உதவி செஞ்சிச்சா, இல்லை. அந்த ஒரிஜினல் கலவை கிழங்குகளுக்கு தான் உதவி செஞ்சிச்சு. இந்த சாம்பல் மன்னர் கண்ணில் விழுந்து இவனை தூக்கி ஜெயிலில் போட்டாங்க, ரைட்டா. இது நோ இட் பிராட் ஹிம் ட்ரபுள், உதவி செய்யலை, இது அவனுக்கு கஷ்டத்தை கொடுத்தது, ஜெயிலில் தான் கொடுத்துச்சு, ரைட்டா. அப்போ வாட் இஸ் த மொரால் ஆஃப் த ஸ்டோரி, இதனோட மொரால் என்னதுன்னா, கிரீட், அதாவது கிரீட் அண்ட் ஜெலசிலஸ் லீட் டு ஃபெயிலியர் அப்படின்றான். கிரீட் என்னது, சாம்பலும் ஜெலசியும், ரைட்டா, பேராசையும் பொறாமையும் எதையும் கொண்டு மாற்றிச்சு, தோல்வியில் கொண்டு முடிந்தது, ரைட்டா. புரிஞ்சுதா, பேராசையும் பொறாமையும், ரைட்டா. ஜெலசினா பேராசை, கிரீட்னா அதாவது கிரீட்னா பொறாமை. அப்போ டு ஃபெயிலியர் அப்படின்னு, ஃபெயில்னா தோல்வியில் கொண்டு வந்து முடிந்தது, ரைட்டா. இதை பார்த்துக்கோங்க. அடுத்தது இது என்னது லேர்னிங் த கேம்னா இது சச்சின் டெண்டுல்கர்னா இது என்னது, நம்ம கிரிக்கெட் வீரர், ஃபேமஸ் கிரிக்கெட் வீரர், எம்பியாக இருந்தார், ரைட்டா. அவர் சச்சின் டெண்டுல்கர், அவர் பம்பாயை சேர்ந்தவர். அவரை பற்றின ஒரு சின்ன கதை, ரைட்டா. அப்போ லேர்னிங் த கேம், லேர்னிங்னா கற்றுக்கொள்ள வேண்டும், எதை கேம்னா விளையாட்டை கற்றுக்கொள்ள வேண்டும். இது இந்த பாடத்தோட போர்ஷன். இது முற்றிலுமாக யாரை பற்றி சொல்லுதுன்னு சொன்னால், சச்சின் டெண்டுல்கர்னு ஒரு கிரிக்கெட் பிளேயரை பற்றி தான் சொல்லுது, ரைட்டா. அப்போ ஹூ இஸ் த ஆதர் ஆஃப் லேர்னிங் த கேம் அப்படின்றான். இதுக்கு ஆசிரியர் யாருன்னா அவரே தான், எழுதிய சுயசரிதை, ஆட்டோபயோகிராஃபி, ரைட்டா. சச்சின் டெண்டுல்கர் தான் இந்த இதையே எழுதியவர். லேர்னிங் த கேம் அப்படின்னா, கேம்னா விளையாட்டை கற்றுக்கொள்ளுதல் என்பதை எழுதியவர் யார், சச்சின் டெண்டுல்கர் தான், ரைட்டா. அப்போ நெக்ஸ்ட்டு வாட் கேம் இஸ் டிஸ்கஸ்டு இன் த லெசன் அப்படின்றான். இந்த லெசனில் எந்த விதமான விளையாட்டு சொல்லப்பட்டிருக்கிறது, டிஸ்கஸ்னால் கூறப்பட்டிருக்கிறது, கிரிக்கெட், ரைட்டா. இந்த லெசனில் கிரிக்கெட்டை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கிறது, ரைட்டா. அப்போ நெக்ஸ்ட்டு ஹூ வாஸ் த சச்சின்ஸ் கோச் அப்படின்னா. அப்போ கிரிக்கெட்டில் சச்சின் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அவருக்கு ஒரு ஆசிரியர் இருப்பாங்கள்ல, கிரிக்கெட் சொல்லிக் கொடுக்குறதுக்குன்னு ஒரு ஆசிரியர் இருப்பாங்கள்ல, அவர் யாருன்னு கேட்குறாங்க. ஹூ வாஸ் த சச்சின்ஸ் கோச் அப்படின்றாங்க. அவரோட பேர் என்ன இப்போ அப்படின்றாங்க, ரைட்டா. அப்போ ரமாகாந்த், அவர் பேர் ரமாகாந்த்னு சொல்லுவாங்க. அர்ச்சரேக்கர்ன்பாங்க. அவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு பயங்கரமான ஆசிரியர் கிரிக்கெட்டில், இவருக்கு சச்சினுக்கு. ரமாகாந்த் அர்ச்சனேக்கர், இதை நான் கேட்பாங்க எக்ஸாமில். ரமாகாந்த் அர்ச்சரேக்கர் அப்படிம்பாங்க, ரைட்டா. அப்போ ஹூ இன்ட்ரடியூஸ் சச்சின் டு அர்ச்சரேக்கர். இந்த அர்ச்சரேக்கர் தான் சச்சினுக்கு ஒரு கிரிக்கெட்டு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர். இருந்தாலும் இந்த சச்சினை கொண்டு போய் அந்த விளையாட்டு ஆசிரியர்கிட்ட அறிமுகப்படுத்துது யாருன்னா சச்சினோட அண்ணன். சச்சின் நல்லா விளையாடுறான் கிரிக்கெட்டுன்னு தெரிஞ்ச உடனே சச்சினோட அண்ணன் போய் இந்த ஆசிரியர்கிட்ட, இந்த ரமாகாந்த் அர்ச்சரேக்கர் என்ற ஆசிரியர்கிட்ட அறிமுகப்படுத்தினார், ரைட்டா. அதான் சொல்ல ஹூ இன்ட்ரோடியூஸ் சச்சின் டு அர்ச்சரேக்கர் அப்படின்னா, இஸ் பிரதர், யாரோட பிரதர், அஜித் டெண்டுல்கர். அதாவது சச்சின் டெண்டுல்கரோட சகோதரர் அஜித் டெண்டுல்கர் தான் சச்சினை கொண்டு போய் இந்த கோச்சுக்கிட்ட அறிமுகப்படுத்தினார், ரைட்டா. வேர் டிட் அர்ச்சரேக்கர் கோச் யங் கிரிக்கெட்டர்ஸ். இது எங்கே பம்பாயில் தான் கோச்சிங் கொடுத்தாரு, ரைட்டா, பம்பாய் ஸ்டேடியத்தில். வேர் டிட் எங்கே அர்ச்சரேக்கர் இந்த ஆசிரியர், அது அர்ச்சரேக்கர் கோச்சுன்னு சொல்லி கொடுத்தார். எதை, யாருக்கு, யங் கிரிக்கெட்டர்ஸ், இளமையான கிரிக்கெட்டர்களுக்கு எங்கு அவர் இந்த கேமை சொல்லி கொடுத்தார் அப்படின்னா, அது சிவாஜி பார்க் மும்பை. சிவாஜி பார்க்குன்னா பார்க்கில் ஒரு ஸ்டேடியம் போதுமா, அது சிவாஜி பார்க் மும்பையில் தான் சொல்லி கொடுத்தார், ரைட்டா. அப்போது வாட் டிட் அர்ச்சரேக்கர் டூ வென் சச்சின் பிளேடு வெல் அப்படின்றான். அந்த பாருங்கள், இந்த அர்ச்சரேக்கர் இந்த ஆசிரியர் என்ன செய்தார், சச்சின் நன்றாக விளையாண்டால் என்ன செய்தார், பரிசு கொடுப்பார்.
நல்லா பாருங்கள். வாட் டிட் அரிச்சரேக்கர் டூ? அரிச்சரேக்கர்ன்றது ஆசிரியர், ரைட்டா, சொல்லிக் கொடுக்க. இந்த ஆசிரியர்னு பாடம் நடத்துகிற ஆசிரியர் இல்லை, கிரிக்கெட் கோச்சு, ரைட்டா. அந்த கோச்சு என்ன செய்தார்? எப்போ? வென் சச்சின் பிளேயிட் வெல். சச்சின் வந்து நன்றாக விளையாடும் போது இந்த ஆசிரியர் என்ன செய்தார்னா பரிசு வழங்கினார், ரைட்டா. என்ன செய்தார் அப்படின்னா, ஹி ரிவார்டட் ஹிம் வித் ஏ ₹1 காயின். ₹1 கொடுப்பார். அவன் நல்லா விளையாண்டான்னா அன்னைக்கு மட்டும் ₹1, விளையாட அன்னைக்கு கொடுக்க மாட்டார். அப்போ நல்லா பாருங்கள், என்னது? ஹி ரிவார்டட்னு இவர் பரிசு வழங்கினார். ஹிம்னு யாருக்கு? சச்சினுக்கு. வித் ஏ ₹1 காயின். ₹1 காயினை நன்றாக விளையாண்ட அன்னைக்கு மட்டும் வழங்குவார், ரைட்டா. அப்போ ஹவு many ₹1 காயின்ஸ் டிட் சச்சின் வின் அப்படின்றான். அப்போ இத்தனை வருஷமாக ₹1 காயின், எத்தனை ₹1 காயினா அந்த ஆசிரியர்கிட்டேருந்து இவன் வாங்கினான் அப்படின்றான். அப்போ நல்லா விளையாடுற அன்றைக்கி மட்டும் தான் கொடுப்பார், ரைட்டா. அப்போ ஹவு many ₹1 காயின், அப்போ எத்தனை ₹1 காயின்கள் டிட்னா சம்பாதித்தார். சச்சின் வின், ஜெயிச்சதில் சம்பாதித்தார்னு அந்த ஆசிரியர்கிட்டேருந்து பெற்றார்னு அர்த்தம். அப்போ எத்தனை? 13 காயின்ஸ், 13 காயின்கள். நல்லா வச்சுக்கோங்க, 13 கேட்டாலும் கேட்பாங்க. ஒய் வேர் தீஸ் காயின்ஸ் ஸ்பெஷல் டு சச்சின்? இந்த காயின்கள் ஸ்பெஷலாக சச்சினுக்கு ஏன் பிரத்யோகமானதாக இருக்கிறது? அதை பாதுகாத்து வச்சுருந்தார் கடைசி வரைக்கும். சச்சின் வந்து அந்த ₹1 காயினை இன்றைக்கி வரைக்கும் வச்சுருக்காரு. நானே ரொம்ப நாள் கேள்விப்பட்டேன், இன்னும் வச்சுருக்கார், பொக்கிஷ மாதிரி வச்சுருக்கார், ரைட்டா. ஹவு மணி, அதாவது என்ன போடுறோம் பாருங்க. ஒய் வேர் தீஸ் காயின்ஸ், ஏன் இந்த காயின்கள் ஸ்பெஷல் டு சச்சின்? ஸ்பெஷல் டு சச்சின் சொன்னால், அதாவது ஏன் இந்த காயின்கள், பரிசுகள் வந்து அவருக்கு வெகுமதியானது ஒன்றாக இருக்கிறதுன்னு கேட்குறான், ரைட்டா. நல்லா பாருங்கள், அதாவது ஒய் வேர் தீஸ் காயின்ஸ் ஸ்பெஷல் டு சச்சினா தேவர் ரிவார்ட்ஸ் ஃப்ரம் ஹிஸ் கோச். அது ஏன்? அது ரிவார்டு தானே. தேவர் அவைகள், அது அவைகள்னு அந்த ₹1 காயின்கள் இஸ் ரிவார்டுனா வெகுமதி ஃப்ரம் ஹிஸ் கோச், அவரோட ஆசிரியர்கிட்டருந்து பெற்ற வெகுமதி என்பதனால சச்சினுக்கு அந்த காயின்கள் ஒரு ஸ்பெஷலாக இருக்கிறது, ரைட்டா. வாட் குவாலிட்டி ஹெல்ப்டு சச்சின் பிகம் சக்ஸஸ்ஃபுல்? எந்த விதமான குணநலங்கள் சச்சினை ஒரு வெற்றிகரமான ஆளாக மாற்றியது? வாட் குவாலிட்டி எந்த குணநலங்கள் ஹெல்ப்டு உதவி செய்தது சச்சினுக்கு பிகம் சக்ஸஸ்ஃபுல், அதை வெற்றியாளராக மாற்றியதற்கு எந்த விதமான ஒரு குவாலிட்டி உதவி செய்தது அப்படின்னா, ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிக்கேஷன். கடினமான ஒர்க், வேலை மற்றும் டெடிக்கேஷன், அர்ப்பணிப்பு. கடினமான உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பும் தான் சச்சினை வெற்றியாளராக மாற்றியது, ரைட்டா. வாட் இஸ் த சென்ட்ரல் ஐடியா ஆஃப் த லெசன்? அப்போ இந்த பாடத்திலிருந்து முக்கியமான கருத்து என்ன அப்படின்னு கேட்குறான். என்னது அப்படின்னு பார்த்தா, என்ன இது? சக்ஸஸ் கம்ஸ் த்ரூ ப்ராக்டிஸ். சக்ஸஸ், வெற்றி என்பது ப்ராக்டிஸ்னு செயல்முறை மூலமாக தான் வரும், பயிற்சி மூலியமாக. ப்ராக்டிஸ் பயிற்சி மற்றும் பெர்சிவரன்ஸ் விடாமுயற்சி, விடாமல் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதன் மூலமாக தான் வரும், சரியா. அடுத்தது நெக்ஸ்ட்டு இது, ஹூ இஸ் த ஆதர் ஆஃப் ஐ காண்ட் கிளைம் ட்ரீஸ் எனிமோர் அப்படின்றது. ஐ காண்ட் கிளிம்ப், காண்ட்னா முடியாது, ஐன்னு நான், காண்ட்னா முடியாது, கிளிம்ப்னு ஏற முடியாது, ட்ரீஸ் மரத்தில் ஏற முடியாது, இனிமேல் நான் இனிமேல் மரத்தில் ஏற முடியாது என்பதை எழுதியவர் யார் அப்படின்ற. இது ஒரு சப்ளிமெண்ட்ரி, ரைட்டா. இது எழுதியவர் ரஸ்கின் பாண்ட், ரைட்டா. ரஸ்கின் பாண்ட் என்றவர் எழுதினார். எது? நான் இனிமேல், வயசாகிடுச்சின்னு அர்த்தம், இனிமேல் மரத்தில் ஏற முடியாது என்ற ஒரு சப்ளிமெண்ட்ரியை எழுதியவர் யார் அப்படின்னா ரஸ்கின் பாண்ட், ரைட்டா. இது என்ன தெரியுமா? ஒரு வயசான ஆளு ஒருத்தர் இருக்கார். அவர் திடீர்னு தான் சொந்த ஊருக்கு போவார். முதல்ல அங்கே பக்கத்தில் உள்ள மரங்களில் ஏறிட்டு இருப்பார். அப்போ அவர் கூட ஒரு சின்ன பொண்ணு ஒன்று போகும். இப்போ திடீர்னு ஏற முடியுமான்னு கேட்டால் ஏற முடியாதுன்னு பாரு, எனக்கு வயசாகிடுச்சு, இவ்வளோ தான் சொல்லுவார், வேறு எதுவும் இல்லை, ரைட்டா. அவர் ஊருக்கு ஏன் போகிறாருன்னா ஞாபகத்துக்காண்டி போகிறாரு, பழைய ஊருக்கு. தன்னோட சின்ன குழந்தைகளை ஏற்பட்ட ஞாபகங்களை பார்ப்பதற்காக வேண்டி வயதான பின்பு அந்த சொந்த கிராமத்துக்கு போவார். இதுதான் இதனோட கருத்தையும். இதில் இருந்தால் கேள்வி கேட்பாங்க, ரைட்டா. வாட் இஸ் த ஆதர் ஆஃப் த ஐ காண்ட் கிளைம் ட்ரீ எனிமோர்? அது ரஸ்கின் பாண்ட், ரைட்டா. நெக்ஸ்ட்டு, ஒய் டிட் த ஆதர் விசிட் ஹிஸ் ஓல்டு ஹவுஸ்? ஏன் அவன் பழைய வீட்டுக்கு போனார்? வயசானதுக்கப்புறம் அந்த தான் சின்ன பிள்ளையில் வாழ்ந்த வீட்டுக்கு ஏன் போனார் அப்படின்னு கேட்குறான். எதற்கு? டு ரீகால் ஹிஸ் சைல்டுஹுட் மெமரிஸ். ரீகால்னால் திரும்ப ஞாபகம் செய்து கொள்வதற்கு. எதை?
சைல்டுஹுட் மெமரிஸ், இளமை பருவத்தில் நடந்த சில சம்பவங்களை அந்த இடத்துல போய் தன் வீட்டில், அந்த பழைய காலத்து வீட்டில் போய் ஞாபகம் செய்து கொள்வதற்காக வேண்டி அந்த பழைய வீட்டுக்கு போனார். வயசாகிடுச்சு, வேறு இடத்துல இருக்கார், தான் சொந்த ஊருக்கு போகிறார் ரொம்ப நாள் கழிச்சு. அப்போ போனால் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நம்ம இங்கே விளையாண்டோமோ, அங்கங்கே செஞ்சோமோ, அதை ஞாபகப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி செல்கிறார். ரைட்டா? டு ரீகால் ஹிஸ் சைல்டுஹுட் மெமரிஸ் அப்படின்ற ரீகால்னா ஞாபகப்படுத்திக் கொள்ளு, தனது சிறு வயது நினைவுகளை நினைவு கூற வேண்டி. ரைட்டா? அப்போ வாட் ட்ரீஸ் டிட் த ஆதர் லைக் டு கிளிம்ப், அப்போ இந்த ஆதர் எந்த விதமான மரங்களில் ஏற விரும்புகிறார். வாட் ட்ரீ, எந்த மரம், டிட் த ஆதர் இந்த ஆசிரியர் லைக் விரும்புகிறார், டு கிளிம்ப்னு எந்த விதமான மரங்களில் இந்த ஆசிரியர் ஏற விரும்புகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் சின்ன பிள்ளையில் எதில் ஏறி இருக்குன்னா ஜாக் ஃப்ரூட் என்னது, பலாமரத்தில் தான் இவர் இந்த ஆசிரியர் ஏற விரும்புகிறார். ரைட்டா? அப்போ இப்போ முடியுமா? இப்போ முடியாது. ஒய் குட் ஹி நாட் கிளிம்ப் த ட்ரீ எனிமோர், ஏன் அந்த இப்போ கேட்குற மாதிரி ஒய் குட்னா ஏன் முடியல, ஒய் குட் ஹி நாட் அப்படின்னு ஏன் முடியலை, கிளிம்னு ஏன் ஏற முடியலை அப்படின்னா, த ட்ரீ எனிமோர் இனிமேல் ஏன் ஏற முடியலை அப்படின்னா வயசாயிடுச்சு. ரைட்டா? பிகாஸ் ஹி ஹேட் குரோன் ஓல்டு, ஏனென்றால் அவர் வயதாகிவிட்டது. ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு ஹூ அக்கமைண்ட் த ஆதர் நியர் த ட்ரீ அப்படின்னா, அந்த மரத்துக்கு பக்கத்தில் அந்த ஆசிரியர் போகும்போது கூட சென்றவர் யார், ஒரு சிறு குழந்தைன்னு சொன்னல, கதையில சொல்லிட்டேன். அப்போ யங் கேர்ள், இவர் அந்த மரத்துக்கு பக்கத்தில் போகும்போது கூட யார் போனாங்க, ஒரு சிறிய குழந்தை, பெண் குழந்தை சென்றது. ரைட்டா? வாட் டிட் த ஆதர் ரிமெம்பர் ஒயில் சீயிங் த ட்ரீ அப்படின்னா, அந்த மரத்தை அவர் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ஆசிரியர் அந்த அவர் தான் ஹீரோ தான், அந்த ஆதர் தான் ரிமெம்பர் ஞாபகம் வந்தது. வாட் டிட் த ஆதர் ரிமெம்பர், அந்த ஆதர் எதை ஞாபகம் செய்தார். ஒயில் சீயிங் த ட்ரீ, அந்த மரத்தை பார்த்து கொண்டு இருக்கும்போது எதை ஞாபகம் செய்தார்னா, ஹிஸ் சைல்டுஹுட் அட்வென்ச்சர்ஸ், அவனோட அந்த 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 கிழவன் தான் இப்போ மரத்தை பார்த்துட்டு இருக்கும்போது அவன் சின்ன பிள்ளையில் அந்த மரத்தில் எப்படி ஏறினான்றதை ஞாபகப்படுத்தி பார்க்குறான். இஸ் சைல்டுஹுட் அட்வென்ச்சர்ஸ் அப்படின்னா அவனோட இளமை கால அட்வென்ச்சர்ஸ்னு என்னது, சாகசங்களை ஞாபகம் கூறினார் அப்படின்றான். வாட் ஃபீலிங் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இந்த லெசன் அப்படின்றான். இந்த பாடத்திலிருந்து எந்த விதமான உணர்ச்சிகள் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறான். எந்த விதமான உணர்ச்சிகள்னால் நாஸ்டாஜிலியா அப்படின்றான். நாஸ்டாஜிலியான்னா என்னது, பழைய நினைவுகளின் ஏக்கம்னு அர்த்தம். நோஸ்டால்ஜியா அப்படின்னா பழைய நினைவுகளை ஞாபகப்படுத்தி அதை செய்ய முடியாது, ஆனால் சிறு குழந்தைகளை செஞ்சது இப்போ செய்ய முடியுமா, வயசானதுக்கப்புறம் 90 வயசானதுக்கப்புறம் முடியாது இல்லையா, அதனுடைய ஏக்கம் இருக்கும். அதை ஞாபகப்படுத்திட்டு ஏங்குறது தான் நாஸ்டால்ஜியான்னு சொல்கிறான். சரியா? நாஸ்டால்ஜியான்னா பழைய நினைவுகளின் ஏக்கம்னு அர்த்தம். வாட் இஸ் த மெயின் தீம் ஆஃப் த லெசன், அப்போ இந்த பாடத்தோட முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா, சைல்டுஹுட் மெமரிஸ் அண்ட் த பேசேஜ் ஆஃப் டைம். அப்போ சைல்டுஹுட் மெமரிஸ் என்னது, இளமைக்கால ஞாபகங்கள் மற்றும் பேசேஜ் ஆஃப் டைம். பேசேஜ் ஆஃப் என்னது, காலத்தின் மாற்றமும். பாருங்கள், இளமை காலத்தில் செஞ்சது இந்த 90 வயசில் செய்ய முடியுமா, அதான் இளமைக்கால நினைவுகளும் அதேமாதிரி பேசேஜ் ஆஃப் டைம், காலத்தின் மாற்றமும். ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட் ஆன் கில்லிங் ஏ ட்ரீ, இந்த அங்கே படித்தோம்ல கில்லிங் ட்ரீ வேறுன்னு படித்தோம் இல்லையா, அதனுக்கு முந்தின பாசம் தான் இது, ஆன் கில்லிங் ஏ ட்ரீ. அதாவது மரத்தை கொல்லும்போது நான் ஏற்கனவே சொன்னால, அது வேறு மரத்துக்கு கீழே இருக்குன்னு என்னதான் மேலே வெட்டினா கூட மரம் சாகாது, மரங்களை வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லணும் இல்லையா, அது இம்பார்ட்டன்ட் சொன்னோம்ல, அதன் முற்பகுதி தான் அது ஆன் கில்லிங் ஏ ட்ரீ, ஒரு மரத்தை சாய்க்கும் போது. அப்போ என்னது அப்படின்னா, இது எழுதியவர் யார், கிலீவ் பேட்டல் அப்படின்றான், கிவ் பேட்டல் அப்படின்றான். ரைட்டா? அப்போ இது என்ன சொல்கிறான், கேன் ஏ ட்ரீ பி கில்டு வித் ஏ சிம்பிள் கட் அப்படின்றான். ஒரு மரத்தை ஒரு சின்ன வெட்டால் வெட்ட முடியுமா, முடியாது. கேன் முடியுமா, ஏ ட்ரீ பி கில்டுனா வெட்ட முடியும், கொல்ல முடியுமானா வெட்ட முடியுமான்னு அர்த்தம். வித் ஏ சிம்பிள், சின்ன ஒரு கட்டின ஒரு வெட்டால் ஒரு மரத்தை நீ வெட்டி சாய்க்க முடியுமானா முடியாது. ரைட்டா? இட் கானாட் அப்படின்றான். அடுத்து ஃப்ரம் வேர் டஸ் த ட்ரீ கெட்ஸ் இட்ஸ் ஸ்ட்ரென்த் அப்படின்றான். மரங்கள் எங்கேருந்து அதனோட வலிமை பெறுகிறது, ஃப்ரம் த ரூட். அங்கே படித்தோம்ல பதில் என்னது, ஃப்ரம் த ரூட் அப்படின்னா அதனோட வேர்களிலிருந்து மரங்கள் அதனோட வலிமை பெறுகிறது. புரிஞ்சுதா? அது நெக்ஸ்ட் இதில் இருக்குது, அதனோட கண்டினியூட்டி இது பார்த்துக்கோங்க. முடிஞ்சிடுச்சு.